உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்திருக்கே நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பிரம்மா சரஸ்வதி அப்படிங்கிறவங்களுடைய உறவு முறைகளை பற்றி நம்ம கவனிச்சிருந்தோம். பிரம்மா அப்படிங்கிறது அகங்காரமாகவும் சரஸ்வதி அப்படிங்கிறது சப்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில பார்க்கும்போது அவங்க தாயாகவும் தங்கையாகவும் மகளாகவும் மனைவியாகவும் வர்றதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சாமி விவரிச்சிருந்தார். ஸோ இன்னைக்கு நாம கவனிக்க போறது என்ன அப்படின்னா, அந்த 3 மூர்த்திகளினுடைய குணங்கள் என்னங்கிறது தான். பொதுவா விஷ்ணுவை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரம்மாவனுடைய உற்பத்தியே மனதில் இருந்துதான், அது விஷ்ணுவனுடைய நாபியில இருந்துதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷ்ணுவுக்கு தான் விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லி பேரு. விஸ்வம் அப்படின்னா உலகு, பரணம் அப்படின்னா காப்பாத்துறது. அப்படி அந்த விஷ்ணுவா இருக்கக்கூடிய மனம்தான் தன்னிலிருந்து வெளியில வியாபிச்சு உலகம்ங்கிற ஒரு விஷயத்த உண்டு பண்ணி அது நமக்கு அனுபவப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கு ஒரு பிரதிபலிப்பா. தூங்குகிற சமயத்துல அதே மனமானது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கிறதுனால நமக்கு உலகம்ங்கிறது தெரியறது இல்லை. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளிருந்து முட்டை வடிவத்துல வெளியில தள்ளிட்டு வரக்கூடியதா இருக்குது, அகங்காரம் மாதிரியே. அதனாலதான் அதை பிண்டாண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஜீவசக்தியா இருக்கக்கூடிய வாயு வெளியில வியாபிக்கிறதுனால தான் இந்த பிண்டாண்டமா இருக்கக்கூடிய உலகமானது தண்ணிலிருந்து வெளியில தள்ளி நிக்குது. அதுலதான் நம்ம பார்க்கறதும் கேட்கறதும் அறிகிறதுமா எல்லா நிலைமைகளையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மனமா இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்கல அப்படின்னு சொன்னா இந்த விஸ்வமோ இல்ல வெளியில இருக்கக்கூடிய இந்த உலகமோ உண்டாகிறது கிடையாது. அந்த விஷ்ணுவுக்கு தான் ரஜோகுணம்ங்கிறது இருக்குது. ரஜோகுணம் அப்படின்னு சொன்னா காப்பாத்துறது. அதாவது எப்படி நம்ம ராஜாக்களை சொல்றோம் காக்கிறவர் அப்படின்னு சொல்லி, ராஜ்ய பரிபாலனம் செய்யறவர் அப்படின்னு. அப்போ துஷ்டர்கள் கிட்ட இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்துற வேலையை அது ராஜா உடையது. உலகத்தை காப்பாற்றி வரக்கூடிய வேலையை அவர் செய்யறாரு ராஜா. அதே மாதிரிதான் இந்த மனமானது வெளிப்படுறதுனால செயல்படுறதுனால அது உலகத்தை காப்பாற்றி வருது. உலகம் இயங்குறதுக்கு அது காரணமா இருக்குது. அந்த ராஜா எப்படி காப்பாத்துறாரோ அது போல நாட்டு மக்களையும் நாட்டையும் எப்படி காப்பாத்துறாரோ அது போல இந்த மனமா இருக்கக்கூடிய விஷ்ணுவானவர் இந்த உலகம்ங்கிற அவஸ்தைய காப்பாத்திட்டு வராரு. அதனாலதான் இந்த ராஜாங்கிற அந்த வார்த்தைய அந்த குணத்தோட சேர்த்து ரஜோகுணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருக்கு காப்பாத்துறதுக்கான ஒரு தகுதி இருக்குதோ, அந்த பரிபாலன தன்மை இருக்குதோ, அவரை தான் நம்ம ராஜான்னு சொல்றோம். ஆனா நாம உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு வராங்க, பிரம்மாவுக்கு தான் ரஜோகுணம் இருக்குது, விஷ்ணுவுக்கு அந்த மாதிரி சத்வகுணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையாவே விஷ்ணுவை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் நல்ல ராஜ அலங்காரத்தோட இந்த உலகத்தை காப்பாத்தி வரக்கூடிய நிலைமையில அவரு ராஜ அலங்காரங்களோட அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தும்புருநாதர், வீணாநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கோட, கருடன் இந்த மாதிரியான நிறைய பேரோட அந்த பரிபாலங்கள்னு சொல்லுவாங்க, ராஜாவை சுத்தி இருக்கக்கூடிய பரிபாலனங்கள், அவங்களோட தான் அவர் இருப்பார். அப்ப அதை கவனிச்சு பார்த்தாலே தெரியுது அந்த ரஜோகுணம் அங்க யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது புரிய வரும். அது மட்டும் இல்லாம வேதங்கள்ல இந்த ரஜோகுணத்தை பிரம்மாவுக்கு இருக்கிறதா ஏன் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு வேதங்கள்ல சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு தான் பிரம்மாவை சொல்லியிருப்பாங்க. ரஜோகுணத்தை வைத்து பிரம்மாவானவர் சிருஷ்டி செய்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய வேலையே சிருஷ்டி செய்யறது தான். அப்போ அவருக்கு ரஜோகுணம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேலோட்டமா பார்க்கும்போது ஆமா அப்படிதான் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவர் சிருஷ்டி செய்யறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த வகையா சிருஷ்டி செய்யறாருன்னு பார்க்கணும், எதை வைத்து சிருஷ்டி செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும். அவர் வெறுமனே எந்த மேஜிக் பண்ணியோ
இல்லை வாயினால் உச்சரிச்சோ எந்த ஒரு சிருஷ்டியும் அவர் செய்கிறது கிடையாது. அவர் சிருஷ்டி செய்யறாரு, அந்த அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு பொருள் வேணும். அது சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். அதை வைத்து தான் அவர் சந்தானத்தை உண்டு பண்ண முடியும். சுக்கிலம்ங்கிற விதை இல்லாமல் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவனால யாதொரு சிருஷ்டியும் செய்ய முடியாது. சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இதில் சொல்லியிருப்பார், ஒரு வாசகத்தை சொல்லி. அதாவது ராமன் வாளினால் வாழையை வெட்டினான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் ராமன் அப்படிங்கிறவர் கர்த்தா, ஒரு தொழிலை செய்யக்கூடியவர். வெட்டுறதுங்கிறது ஒரு தொழில். ஸோ எதை கொண்டு எதை வெட்டினான் அப்படிங்கிற ரெண்டு பொருள் இங்கே வருது. ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை வெட்டுறோம், அப்போ ரெண்டு பொருள் இங்கே இருக்குது. அப்போ வாள் அப்படின்னு சொல்றதும் ஒரு பொருள், வாழை அப்படின்னு சொல்றதும் ஒரு பொருள். அப்ப அந்த வாழைங்கிற பொருளை வாள்ங்கிற பொருளை வச்சு இந்த ராமன் வெட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ இதுல நாம சம்யோகம் செய்யக்கூடிய இந்த நிலைமையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரம்மாவானவர் ஒரு சிருஷ்டி செய்யறதுக்கு சம்யோகத்தை உபயோகப்படுத்தி சுக்கிலத்தை செலுத்தி தான் அதை அவர் சிருஷ்டி செய்யறார். சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க சிருஷ்டிகள் உண்டாகிறது கிடையாது. அப்ப அந்த அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவுக்கு புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்யோகம்ங்கிற ஒரு செயல் வேணும். அந்த செயல் செய்யறதுக்கு அவருக்கு சுக்கிலம் தேவை. அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் அவர் ஒரு சிருஷ்டியை உண்டு பண்ண முடியும். அப்ப அந்த சுக்கிலம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அதுதான் விஷ்ணுவாக இருக்குது. இந்த விஷ்ணுவனுடைய ஒரு ஸ்லோகத்துல கூட சொல்லியிருப்பாங்க, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஸ்லோகம் போகும். அப்போ சுக்கிலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விஷ்ணுவாக இருக்கிறது அப்படின்னு முதல் வார்த்தையிலேயே அவங்க சொல்லிட்டாங்க, சுக்லாம் பரதரம் விஷ்ணு. அப்போ அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை கொண்டுதான், அந்த குணம் இருக்கு, அதை வச்சுதான் அவர் செய்யறார். எப்படி இந்த ராமன்கிறவர் வாளை கொண்டு வாழையை வெட்டினாரோ அந்த மாதிரி பிரம்மாவானவர் ரஜோகுணமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை கொண்டு அவர் சம்யோகம் செய்யறாரு. இதைத்தான் ரஜோகுணம் கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்போ பிரம்மா சிருஷ்டி செய்யும் போது மாத்திரமே அந்த வாழை கையில் எடுக்கிறாரே தவிர, அந்த சுக்கிலத்தை கையில் எடுக்கிறாரே தவிர எல்லா நேரங்களிலும் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. அந்த ராமன்கிறவர் எப்பவுமே வாளோடையே திரியறது கிடையாது. அவருக்கு வெட்டணுங்கிற தொழில் வரும்போது அந்த வாழை எடுத்துக்கிறார் கையில. அந்த தொழில் இல்லைன்னா வாழை கீழே போட்டுருவார். அவருக்கும் வாளுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த பிரம்மாவானவர் சிருஷ்டிங்கிற ஒரு செயல் செய்யும் போது மட்டும் அவர் ரஜோகுணத்தை பிடிச்சுக்கிறார். சிருஷ்டி செய்யாத சமயத்துல எல்லாம் அவர் அவருடைய இயல்பா இருக்கக்கூடிய தாமச குணத்துலதான் இருக்கிறார். அவருடைய உண்மையான குணம்ங்கிறது தாமச குணம். ஆனா நாம இங்க தாமச குணம்னு யாருக்கு சொல்லி வச்சிருக்கிறோம்? இங்க சிவனுக்கு தான் தாமச குணம் இருக்குது. ஏன்னா அழிக்கக்கூடிய தொழிலை அவர் தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சிவன்கிறது தாமச குணம் கிடையாது, அது சுத்த சாத்விக குணம். அது ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு அலங்காரமும் இருக்கிறது கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஜடாமுடியோட ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிட்டு மௌனியா சாம்பலை பூசிக்கிட்டு அவரு தபோ நிஷ்டையில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் சிவன் இருக்கிறார். அது சாத்விக குணத்தை சார்ந்தது. அது சன்னியாசிகளுக்கான குணம் அது. அதனால அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராக இருக்குது அப்படின்னா, பஞ்சபூதங்களை பத்தி பேசும்போதே சாமி சொன்னார், பூர்வ மத்தியத்தில் வாயுவாக சிவனாக ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப அந்த ஜீவனாகவும் நீங்க சிவனாக இருக்குது. அதுதான் சாத்விக குணம்ங்கிறது. இந்த சாத்விக குணத்தினுடைய தன்மை என்ன, அது என்ன வேலை செய்யுது அப்படின்னா ரட்சிக்கிறது தான் அதனுடைய வேலை, அதை காப்பாத்துறது தான் அதனுடைய வேலை. நமக்குள்ளார சத்துவ குணம் ஒண்ணு இல்லைன்னா நம்ம செத்து போயிடும். அந்த சத்தாக இருக்கக்கூடிய சத்துவ குணம் இருக்கணும், அப்பதான் செத்து போகாமல் இருக்க முடியும். எப்ப அந்த சத்துவ குணம் முழுவதும் தீர்ந்து போகுதோ அப்பதான் செத்து போயிடுச்சு அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ உண்மையாவே சத்வகுணம் அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு கிடையாது. அவர் எப்படி பிரம்மா சிருஷ்டி செய்யும் போது மட்டும் ரஜோகுணத்தை அடைகிறாரோ அந்த மாதிரி இந்த மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் ரட்சிக்கும் போது மட்டும், இந்த உலகத்தை ரட்சிக்கும் போது மட்டும் அவர் சத்வகுணத்தை அடைந்தவராக இருக்கிறார். அதனால தான் சத்வகுணத்தை கொண்டு ரக்ஷகர்த்தா, அதாவது பரிபாலன தன்மையை உடையவர் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை சொல்றாங்க.
அப்போ அவர் ரட்சிக்கக்கூடிய தொழில் செய்யும் போது மட்டும் அவர் வந்து சத்வகுணத்தோடு இருப்பார். ஆனால் அவருடைய இயல்பான குணம் எது அப்படின்னா ரஜோகுணம். அவர் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய குணம். அதே மாதிரி தான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்வகுணமும் இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா தாமச குணத்தை அது சார்ந்து இல்லை. அந்த தாமச குணம் அப்படிங்கிறது ஜீவனானது தன்னிலிருந்து சலித்து வெளியில் போகும்போது உண்டாகக்கூடியது. அகங்காரமாக அது மாற்றம் அடையும் போது உண்டாகக்கூடியது. அது ஜீவன் அழிந்து போகும்போது உண்டாகக்கூடியது. அப்போது இங்கே ரட்சிக்கிறது யார் அப்படின்னா சத்வகுணம் தான். எப்போவுமே நம்மளை ரட்சித்துட்டே இருக்கிறது, நம்மளை காப்பாற்றிட்டே இருக்கிறது யார் அப்படின்னா ஜீவன் தான். இப்போ ஜீவன் உள்ளே இல்லைன்னா நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த உடம்பை அதுதான் காப்பாற்றுது. அப்போ அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த ஜடத்தை காப்பது யார் அப்படின்னா சத்வத் குணத்தோடு இருக்கக்கூடிய ஜீவன். அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல வந்து ஒரு துர்நாற்றமும் வராது. இந்த உடம்பு விரைச்சி போகாது. அதில் புழுக்கள் உற்பத்தி ஆகாது. இந்த உடம்பு கெட்டு அது அழிந்து போகாது. இதெல்லாம் செய்யாமல் இதெல்லாம் ஆகாமல் உள்ளேருந்து காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் இந்த சத்வகுணமாக இருக்கக்கூடிய ஜீவன் செஞ்சிட்ருக்குது. அப்போ இந்த ஒரு செத்துப்போன பிணம் அது அழிந்து போகுது, காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போகுது அப்படின்னா உள்ள அந்த சத்வகுணம் இல்லாமல் போகிறதுனால தான். அப்போ நம்மளை காப்பாற்றக்கூடிய ஜீவனாக வாயுவாக இருக்கக்கூடிய அந்த சத்வகுணம், அந்த குணத்திலிருந்து தான் ரஜோகுணமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம் உண்டாகி அந்த சாத்வீகமும் இந்த ராஜசமும் சேர்ந்து தான் நமக்கு இங்கே வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை கவனிக்க வச்சுட்ருக்குறாங்க. அதனால தான் அந்த ரஜோகுணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு சத்வகுணம் கொண்டு ரட்சகர்த்தா அப்படின்னு விஷ்ணுவை சொல்கிறதுக்கு காரணம். தமோ குணத்தை கொண்டு ஏன் வந்து சிவனானவர் அழிக்கிற தொழிலை செய்கிறாரு அப்படின்னா தமோ குணத்தால் சம்ஹார ருத்திரன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது எப்படி தமோ குணத்தினால அவர் சம்ஹார ருத்திரன் ஆகிறாருன்னா, ருத்திரன் அப்படின்னு சொன்னாலே அக்னியாக எரிந்து போகிறவர். தேகம் அப்படின்னு சொன்னால் தகித்து எரிந்து வெளியில் போகிறதுன்னு அர்த்தம். அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடிய வாயுவாக இருக்கக்கூடிய தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது சிவனாக இருக்கக்கூடிய ஜீவன். அது ருத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நிலைமையில அது வெளியில் போய் தீர்ந்து போகிறது. தன்னுடைய பிரகாசத்தை வெளியில் வியாபிக்க வச்சு நசிஞ்சு போயிட்டே இருக்குது. அப்படி நசிஞ்சு போகக்கூடிய அந்த நிலைமையை தான் தமோ குணமாக இருக்கக்கூடிய நிலைமைன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையை தான் அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அகங்காரத்தினால தான் தன்னிலிருந்து அந்த ஜீவனானது நசிஞ்சு போகிறதுனால தான் தன்னைத்தானே அறியாமல் நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு புத்தியில் நம்ம பதிவு பண்ண விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் அகங்காரம் பிடித்து நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்லியெல்லாம் நாம் ஒரு துரபிமானத்தில் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இங்கே நமக்குள்ளார இருந்து அந்த சிவனானவர் அழிக்கும் தொழிலை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தன்னிலிருந்து ஜீவனாக வாயுவாக சலித்து வெளியில் போய் தான் அழிக்கிறார். நம்மளிருந்து வெளியில் வந்து அவரை அழிக்கிறவராக இருந்தார், நம்மளிருந்து வேறுபட்டு வந்து இந்த சிவனானவர் நம்மளை அழிக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளார இருந்து அவர் வெளியில் வந்துட்டாலே நாம் பிணமாயிருவோம். அதுக்கு மேலே அவர் அழிக்கிறதா இருந்தால் பிணத்தை தான் அவர் அழிக்கணும். செத்த பாம்பை அடிக்கிறது மாதிரி தான் அதனுடைய சமம். அதனால் சிவனானவர் நம்மளிலிருந்து தனித்து வெளியில் வந்து அழிக்கக்கூடியவர் கிடையாது. நமக்குள்ளார இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போய் நம்மளை அழிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் அவர் யாருன்னு அறியாததுனால நாம் அவர் அழியறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து மக்கள் வந்து யோசித்து பார்க்காம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து பார்த்து அதில் பூஜிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேலும் தன்னுடைய சக்தியை வெளியில் விட்டு அதை தீர்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போது உலகத்தில் பூஜை அப்படி புனஸ்காரங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நல்லா கவனித்து பாருங்கள். சத்துவகுணத்தை வந்து வணங்குறாங்க, ரஜோகுணத்தையும் வணங்குறாங்க. ஆனால் இந்த தமோ குணத்தை யாரும் வணங்குறது கிடையாது. ஸோ பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதை வணங்குறது கிடையாது. சிவன் அப்புறம் விஷ்ணு இந்த இரண்டு நிலைமைகளையும் இந்த குணங்களையும் அவங்க பூஜிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா நம்மளை அழிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குணமானது நமக்கு வேண்டாம், அந்த தாமச குணத்தை விட்டு நாம் சுத்த சாத்விக குணமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால்
இதுல இந்த ரஜோகுணமும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா அது என்ன பண்ணுது, உலகத்தை உண்டு பண்ணி தன்னைத்தானே அறிய விடாம தடுத்துட்டு தான் இருக்குது. அதனால தான் தபோ நிஷ்டையில் இருக்கக்கூடிய அந்த சிவனானவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதுக்கு ஒரு காரணமாகுது. அதனால தான் இந்த ஒரு கதை கூட நீங்க கேட்டிருப்பீங்க. சிவன் பெருசா, விஷ்ணு பெருசா, பிரம்மா பெருசான்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது விஷ்ணு சொல்லுவாரு சிவன் தான் நம்ம 2 பேரையும் விட பெருசுன்னு. பிரம்மா சொல்லுவாரு நான் படைக்கலைன்னா உனக்கு காக்கிற வேலையே கிடையாது, அவருக்கு அழிக்கிற வேலையே கிடையாது, உங்க 2 பேத்துக்கு வேலை தர்றதே நான் தான் அப்படின்னு இவர் ஒரு அகங்காரத்துல பேசிட்டு இருப்பார். ஸோ அந்த டாபிக்ல தான் அடிமுடி காணணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில அந்த புராண கதை இருக்கும். அப்ப இந்த 2 நிலைமைகளையும் விட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியது எது அப்படின்னா சுத்த சாத்வீக குணம்ங்கிறது தான். அதனால நமக்கு ரஜோகுணமும் இருக்கக்கூடாது, தமோ குணமும் இருக்கக்கூடாது. முதல்ல சாத்வீக குணத்தை நம்ம அடையணும். அப்பதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை விட்டுட்டு நாம தன்னைத்தானே கவனிக்கிறதுக்கு ஒரு நிலைமை வரும். அதுக்கப்புறம் தான் இந்த குணங்களையும் எல்லாத்தையும் மொத்தமா நம்ம அழிக்க முடியும். அதனால இந்த ரஜோகுணமா இருக்கக்கூடிய விஷ்ணுவனுடைய நிலைமையில கவனிச்சு பார்த்தா எப்படி அலங்காரங்கள் அதுக்கு ரொம்ப பிரதானப்பட்டிருக்குதோ, ஆனா இங்க சுத்த சாத்வீக குணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சிவனுடைய சேத்திரங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க அபிஷேகம் தான் வந்து பிரதானமா இருக்கும். அது ஏதாவது ஒரு அபிஷேகத்தை அந்த சிலை மேல ஊத்தும் போது என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய அலங்காரங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப அலங்காரங்கள் அற்ற நிலைமையில இருக்கிறது தான் அந்த சாத்வீக குணத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அதை வந்து ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு சில கோவில்கள் எல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்குது. இப்போ இங்கே கோயம்புத்தூரில் கூட ஈசா யோகா போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கத்துக்கு மேலே வந்து ஒரு தாரா பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுலேருந்து சொட்டு சொட்டா அந்த சிவலிங்கத்தின் மேலே தண்ணீர் விழுகிறத நமக்கு அந்த சவுண்டே கேட்கும், சொட்டு சொட்டாக விழுகிறது. ஏன்னா அங்கே ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால அந்த சத்தம் கூட நல்லா கிளியராக கேட்கும். அப்படி சொட்டு சொட்டாக அந்த தண்ணி விழுக்கும். எதுக்காக அப்படின்னா 24 மணி நேரமும் அது அலங்காரம் இல்லாத நிலைமையில இருக்கணும், அது அபிஷேகத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பாத்திரத்தை தொங்க விடுறது ஒரு வழக்கமா இருக்கும். அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த அபிஷேகம் செய்யும் போது அலங்காரமற்ற நிலைமைக்கு போகுது, அது சுத்த சாத்வீக குணத்துக்கு அது போகுது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நமக்கும் கூட சாமி வந்து பழைய மத சம்பிரதாயத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கக்கூடாது, நாமளும் அலங்காரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், நம்மளுடைய ரூல் புக்கில் சொன்னதுக்கு காரணம் நாமளும் சுத்த சாத்வீகர்களாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது பிரம்மாவானவருக்கு தான் உண்மையாகவே அவருடைய இயல்பான குணமானது தாமச குணமாக இருக்குது. அவர் சிருஷ்டின்னு ஒன்று ஏதாவது செய்யும் போது மட்டும்தான் ரஜோ குணத்தை கையில் எடுத்துக்கிறார். அப்புறம் வேலை முடிஞ்ச உடனே தன்னுடைய பழைய குணமாக இருக்கக்கூடிய தாமச குணத்துக்கு அவர் போயிடுறார். இந்த விஷ்ணுவானவர் அவருடைய இயல்பான குணமே ரஜோ குணம் தான். ஸோ இந்த உலகத்தை காக்கக்கூடிய நிலைமைக்கு வரும்போது மட்டும் அவர் சத்துவ குணத்தை அடைஞ்சிடறாரு. அப்புறம் அவர் வேலை முடிஞ்ச உடனே திரும்ப அவருடைய பழைய யதார்த்தமான குணமா இருக்கக்கூடிய அந்த பழைய ரஜோ குணத்துக்கே அவர் போயிடுறாரு. அதே போல சிவனானவர் அவருடைய இயல்பான குணமே அது வந்து சத்துவ குணம் தான். அவர் எப்போ அகங்காரமாக வெளியில போய் தீர்றாரோ, தன்னுடைய சக்தியானது இழக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறாரோ, ஸோ அந்த சமயத்துல மட்டும் அங்க அவர் தாமச குணத்தை அடையிற ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஸோ இதை பற்றின விவரங்கள் தெரியாம தான் அவங்க வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய குணத்தை அவருடைய இயல்பான குணமாகவே நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த புரிதல் நமக்கு முதல்ல வரணும். நாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது நம்ம சூப்பர்வைசராக மேனேஜராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம யாருக்கும் சூப்பர்வைசர் கிடையாது, மேனேஜர் கிடையாது. நாம் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் தான். நம்மளுடைய இயல்பான குணமானது அங்கே தான் வரும். இந்த போலீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் போலீஸெல்லாம் இருப்பாங்க. அங்கே லாக்அப்பில் போனால் வர்றவங்க போகிறவங்களெல்லாம் அந்த பெட்டி கேஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா மிரட்டுவாங்க. அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கும், கத்தி கத்தி பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா அவங்க ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு போனால் அந்த கம்பீரம், அந்த சத்தம் இதெல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே இருக்காது. என் கூட படித்த பொண்ணு அவங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்டேஷனில் இருக்கும்போது நம்ம நிலமை வேற, வீட்டுக்கு வந்தால் நம்ம நிலமை வேற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2 இடத்துலையும் நம்மளுடைய குண வித்தியாசங்கிறது இருக்குது. அதே போல தான் இவங்களுக்கும் சிவனுக்கும் அதே குண வித்தியாசம் இருக்குது. அவர் தொழில் செய்யும் போது இருக்கக்கூடிய குணம் வேற, அவருடைய இயல்பாக இருக்கக்கூடிய குணம்ங்கிறது வேற. அதனால சாத்வீக குணம் அப்படிங்கிறது அது ஜீவன், அது சிவனாக இங்கே வேதங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்குது. ராஜசம் அப்படிங்கிறது
அது வந்து விஷ்ணு, அது வந்து மனமாக இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது. தாமசம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மனதிலிருந்து உண்டாயிருக்கக்கூடிய அகங்காரம், அதைத்தான் பிரம்மாவாக வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 நிலைமைகளும் எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா, இந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து மாயைங்கிற நிலைமையில சக்தியானது சலித்து வெளியில வந்ததுனால தான் உண்டாயிருக்கு. தூங்கும்போது நம்ம சிவன் என்றோ பிரம்மானோ விஷ்ணுனோ நம்ம நினைக்கிறது இல்லை. ஜீவன், மனசு, அகங்காரம் எதுவுமே இருக்கிறது இல்லை. எல்லாம் முழிச்சு வெளியில வரும்போது தான் இத்தனையும் நடக்குது. அப்போ மாயையில தான் இந்த 3 இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வேலையே மாயையை கடந்து உள்ளுக்குள்ளார போறது தான், பிரம்மத்தை நோக்கி போறது தான். அப்போ நாம இப்போ சத்வ குணத்துல இருக்கணுமா, ரஜோ குணத்துல இருக்கணுமா, தாமச குணத்துல இருக்கணுமான்னு கேட்டா, இந்த 3 குணங்களும் அற்ற நிலைமைக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய நோக்கமே. அதுதான் பூர்த்தி ஆகக்கூடிய நிலைமை. அதுதான் கைவல்யம்னு சொல்லக்கூடிய மோட்சம். அப்போ திரிகுண ரகிதமாய் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பார். திரிகுணாதீதமாய், இம்மூன்று குணங்களும் அற்ற நிலைமைக்கு போகிறது தான் மோட்சமே தவிர, அதில் சத்வகுணம் மட்டும் இருந்தாலும் அது மோட்சம் கிடையாது. ஏன்னா ஒரு குணம்னு வரும்போது ஒரு தொழில் நடக்குது. தொழில் நடக்கும்போது தன்னுடைய ஆற்றல் செலவாகாமல் அது நடக்கிறது கிடையாது. ஸோ தொழிலற்ற நிலைமையில், ஆற்றல் செலவாகாத நிலைமையில், குணங்கள் அற்ற நிலைமைக்கு நாம் போகிறது மட்டுமே தான் மோட்சமாகுது. அதனால் இந்த 3 குணங்களை பற்றி உலகம் தவறாக புரிஞ்சு வச்சுருக்குது. சரியான விளக்கம்ங்கிறது இதுதான் அப்படிங்கிறத இந்த 9வது அத்தியாயத்தில் சாமி சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து நிறைவு பண்ணுறாரு. ஸோ நான் இந்த அத்தியாயத்தை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சௌந்தரியம்மா வந்து இதை பற்றின விளக்கங்களை கொடுப்பாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல பிரம்மா யாரு, சரஸ்வதி யாரு? பிரம்மா தான் நான் என்ற அகங்காரமா இருக்கின்ற இந்த ஜடம். இந்த ஜடத்திலிருந்த சத்தமாகிய அந்த நாக்கு உருவானதால பிரம்மாவுக்கு மகள் சரஸ்வதின்னு சொல்லப்பட்டது. அந்த நாவை வச்சு புணர்ச்சி செய்து பேச்சாகிய சத்தத்தை உண்டு பண்றதால நான் என்ற அகங்காரத்திற்கு இந்த நாவு சரஸ்வதி சம்சாரம் மனைவி ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாத நம்ம தூங்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. சத்தம் கேட்டுதான் நம்ம கண் விழிக்கிறோம், அந்த அகங்காரம் உண்டாகுது. அப்ப அந்த சத்தம்ன்றது சரஸ்வதி சக்தி. சோ அது தாய். அந்த தாய் தான் சரஸ்வதி, பிரம்மாவோட தாய். அப்ப அதுல இருந்து அந்த அகங்காரம் உண்டானதால, கண் விழிச்சதால பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாய்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த தாய் உருவானதுக்கு அப்புறம் அகங்காரம் உருவாச்சு. இந்த அகங்காரம் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா சத்தங்களும் நம்ம கேட்கிறோம், பாக்குறோம், அறிகிறோம், எல்லாமே செய்யறோம் இல்லையா? அப்ப இந்த சப்தம்ன்றது இங்க தங்கையாக வருகிறது. அதாவது தாய் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மகன் பிரம்மா வந்துடுறாரு. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சத்தம் சரஸ்வதி வர்றதால இந்த பிரம்மாவுக்கு இந்த சரஸ்வதி தங்கையாகிறாங்க. சோ இதே மாதிரிதான், இது உருவம் கிடையாது, இது ஒரு நிலை, அவ்வளவுதான். அப்ப பிரம்மாவோட நிலையும் சரஸ்வதி நிலைமையும் இப்படிதான் இருக்கு, அவங்களுடைய உறவு முறைகளும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்திருந்தோம். சரி, இந்த பிரம்மா சரஸ்வதி இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட மனசுல இருந்துதான் இந்த இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. மனம் இல்லைன்னா அகங்காரம் கிடையாது, அகங்காரம் இல்லைன்னா இங்க சரஸ்வதி கிடையாது. சோ இது எல்லாமே மனதில இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அந்த மனதுக்கு தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி பேரு. அந்த விஷ்ணு தான் ரஜோகுணமா இருக்கக்கூடியது, அந்த விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ராஜ்யம் பரிபாலனை செய்கிறவர்கள் தான் ராஜா. ராஜ்ய பரிபாலனா என்ன? இப்போ ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்காங்க, அந்த ராஜா தான் அங்க இருக்க மக்களுக்கு தேவையானங்கள்லாம் செய்யறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க, காப்பாத்துறாங்க. சோ அதனால பரிபாலனம் அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒரு நாட்டோட பரிபாலன அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ராஜாவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உலகம், அதாவது விஸ்வம்னு சொல்லக்கூடிய இது உலகம். அந்த உலகத்தை பரிபாலனை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மனசுக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் நம்ம மனசுல இருந்துதான் வந்திருக்குது. அதனால அதை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் வந்து இந்த மனசுக்கு தான் இருக்கு. சோ அந்த இப்ப இந்த உலகத்துக்கு யாரு ராஜா அப்படின்னா நம்ம மனமாகிய விஷ்ணு தான் ராஜா. அதனாலதான் விஸ்வம்பரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்தை காப்பாத்துறவர் தான் விஸ்வம்பரன், அவருக்கு ரஜோகுணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம மும்மூர்த்திகள் பார்த்தோம் இல்லையா,
அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, விஷ்ணுவுக்கு சத்துவ குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, சிவனுக்கு தாமச குணம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு ரஜோகுணம் அப்படின்னா சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உண்மையாவே இப்ப பிரம்மா சிருஷ்டிக்கிறது உண்மைதான். அது எப்படின்னு பின்னாடி சாமி சொல்றாங்க. இப்ப இப்ப ராமன் வாளினால் வாழைப்பழத்தை வெட்டினான். இங்க வாளுன்றதும் ஒரு பொருள், வாழைப்பழம்ன்றதும் ஒரு பொருள். இப்ப ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை தான் வெட்ட முடியும். இங்க பொருளே இல்லைன்னா நீங்க வெட்டுதல் அப்படின்ற ஒரு தொழிலை செய்யறதுக்கு கர்த்தாவும் தேவையில்லை, அந்த தொழிலும் அங்க நடக்காது. அதே போலதான் இந்த மனமாகிய விஷ்ணு சுக்கிலம், இந்த சுக்கிலத்தை வச்சுதான் சிருஷ்டிகள்லாம் நடைபெறுது. ஆனா அந்த சுக்கிலமே சிருஷ்டி கிடையாது. இத வச்சுதான், இந்த சுக்கிலத்தை, மனமாகிய சுக்கிலத்தை வச்சுதான் நான் என்ற அகங்காரமான அந்த பிரம்மா அந்த சிருஷ்டியை உருவாக்குறாரு. அதனால ரஜோகுணம் கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனாலதான் சொல்லப்படுது. இப்ப மனம் இல்லை அப்படின்னா சிருஷ்டி கிடையாது. இப்ப அகங்காரம் மட்டும் வந்திருந்து மனம் உருவாகலைன்னா அங்கேயும் சிருஷ்டி கிடையாது. ஏன்னா சம்யோகம் நடைபெறாது. இப்ப அகங்காரம் மட்டும் மனம் இல்லைன்னா சம்யோகம் நடக்காது. சோ சம்யோகம் நடக்காததால சிருஷ்டியும் கிடையாது. இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப ஜடம் தான் அகங்காரம். இப்ப நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம உடம்பு, இது ஜடத்தை தான் அகங்காரம்னு சொல்றோம். இப்ப நாம தூங்கும் பொழுது இந்த ஜடம் இருக்கதான் செய்யுது. அப்ப அந்த சம்யோகம் செய்யணும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு தோன்றது கிடையாது. அப்ப ஜடம் மட்டுமே இருந்தா அந்த சம்யோகம்ன்ற எண்ணம் வராது. சோ எப்ப நமக்கு அந்த சம்யோக எண்ணம் வரும் அப்படின்னா, மனம் உருவாகும் போதுதான் அந்த சம்யோகம்ன்ற நிலை உருவாகுது. சோ அதனாலதான் இங்க அகங்காரம் மட்டும் இருந்தா சிருஷ்டி இல்ல, மனமும் சேர்ந்து வரும்பொழுதுதான் சிருஷ்டி நடக்கிறது. சரி, இப்ப மனம் மட்டும் இருந்தா சிருஷ்டி நடக்குமா? அதுவும் நடக்காது. ஜீவன் மட்டும் இருந்தா சிருஷ்டி நடக்குமா? அதுவும் நடக்காது. அப்ப ஜீவன் இருக்கணும், இந்த அகங்காரம் இருக்கணும், அதுல மனமும் இருக்கணும். ஜீவன் மட்டுமே இருந்தா அது ஒரு ஜடமா அமைதியா அதால எதுவுமே செய்ய முடியாது. அகங்காரம் மட்டும் இருந்தா அது வெறும் ஜடம் தான், அதாலையும் எதையும் செய்ய முடியாது. அப்ப எதையாவது இங்க உண்டாக்கணும், உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நமக்கு மனம் வேணும். சோ அந்த மனத்தை வச்சுதான் இந்த அகங்காரமான பிரம்மா மனமாகிய சுக்கிலம், அத ரஜோகுணத்தை கொண்டு சிருஷ்டிக்கிறது. இதனால ரஜோகுணம் யாருக்கு அப்படின்னா விஷ்ணுவுக்கு தான். பிரம்மா அந்த சுக்கிலமான மனதை வச்சு அந்த தொழிலை செய்யறதால அவருக்கு இந்த இடத்துல ரஜோகுணம் இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நாம அந்த விஷ்ணுவோடைய படம், சித்திரம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதுல எப்படி விஷ்ணு இருப்பாரு அப்படின்னா, தலையில கிரீடம் அணிஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த முத்து மாலை போட்டிருப்பாரு, கையில கங்கணம் கட்டியிருப்பாரு, பட்டு வஸ்திரங்கள், அலங்காரம், நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாத ஒரு சைடு அவங்க மனைவி லட்சுமி, இன்னொரு சைடு ஷமா, அதுக்கப்புறம் இந்த பரிவாரங்கள் துன்புருநாதர், வீணாநாதர், கருடன். சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த படத்துல ஒரு அலங்காரமா அனந்த சேனனா இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். சோ இப்ப ராஜா தான் கிரீடம் வைப்பாங்க. இப்ப இங்க ராஜான்றது யாரு? மனம்னு சொல்லி பார்த்தாச்சு. அதனாலதான் ரஜோகுணம் விஷ்ணுவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது சிவன் எப்படி இருப்பாரு? அந்த படங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல எப்படி இருப்பாருன்னா, சிவன் சுத்த சத்துவ குணமாக, அலங்காரம்லாம் இல்லாம, மர உரி தரிச்சு, ருத்ராட்சம் தரிச்சு, திருநீரு தரிச்சு, மௌனியாய் எப்போதும் தபோ நிஷ்டையிலேயே அவரு இருக்கிறாரு. சோ இப்படிதான் நாம இந்த படங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். சோ அந்த படங்கள்லாம் சொல்றது உண்மைதான். இப்ப விஷ்ணுதான் மனம், அந்த மனம்தான்
ராஜாவா இருக்கு. ராஜாவா இருக்கிறதால ரஜோகுணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப இவர் வந்து சாத்வீக குணமா இருக்கிறாரு விஷ்ணு, சாரி சிவன். அந்த சிவனா இருக்கின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவன் தான். அப்ப சத்துவ குணம் தான் ரக்ஷா கர்த்தா, அதாவது பரிபாலனை செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தா விஷ்ணு தான். ஆனா அவர் எப்படி செய்யறாருன்னா அந்த சத்துவ குணம் கொண்டுதான் அந்த பரிபாலனைய செய்யறாரு. அப்ப ஜீவனை வச்சுதான் இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ரட்சிக்கின்ற வேலையை செய்யுது. ஜீவன் இல்லாட்டனா அதால அந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியாது, எதுவுமே அதால செய்ய முடியாது. அதனால ரஜோ குணமா இருக்கின்ற அந்த மனசுல இருந்துதான் பூதமா இருக்கின்ற அகங்காரமான இந்த ஜடம் உருவாகிறது. மனசுல இருந்துதான் இந்த ஜடம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பூதமா இருக்கின்ற அகங்காரம் சாத்வீகமா இருக்கின்ற ஜீவனால் தான் ரட்சிக்கப்படுகிறது. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, ஜடம், இந்த பூதம், அததான் பூதம்னு சொல்றாங்க, அகங்காரம்னு சொல்றாங்க. இந்த ஜடத்தை யாரு ரட்சிக்கிறது அப்படின்னா ஜீவன் தான் ரட்சிக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல இந்த உயிர் ஜீவன் இல்லைன்னா இதை காப்பாத்துறதுக்கோ உருவாக்குறதுக்கோ ஏதாவது பண்றதுக்கு முடியுமா? அப்ப இங்க யாரு காப்பாத்திட்டு இருக்கா அப்படின்னா இந்த ஜீவன் தான் இந்த உடம்ப காப்பாத்திட்டு இருக்கு. ஜீவன் இல்லைன்னா இந்த ஜடம் கிடையாது, இது அழிஞ்சு போயிடும், பிணமா மாறிடும். சோ இது எப்படின்னா இப்ப மனமாகிய ரஜோகுணம் இருக்கு இல்லையா, அந்த ரஜோகுணத்தாலதான் சம்யோகம் நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இல்லையா, மனம் இல்லைன்னா இங்க சம்யோகம் அப்படின்ற ஒரு எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்ப மனம் இருக்கிறதால சம்யோகம் நடக்குது. அந்த சம்யோகம் அகங்காரமா இருக்கின்ற இந்த ஜடத்தை சம்யோகம் மூலமா உருவாக்குது. சோ மனம் சம்யோகம் மூலமா உருவாக்குன இந்த அகங்காரமான இருக்கிற இந்த ஜடத்தை ஜீவன் தான் ரட்சிக்கிறது. சோ அது எப்படின்னு பார்த்தா இப்ப சம்யோகம் மூலயமாக ரஜோகுணமா இருக்கின்ற அந்த சுக்குலத்தை அகங்காரமா இருக்கின்ற அந்த பூதம் உருவமா உண்டாக்குது. அது எப்படின்னா இந்த பிறந்த குழந்தை இப்ப மனமாக இருக்கின்ற அந்த ரஜோகுணம் சுக்கிலம், அந்த சுக்கிலத்தை வச்சு இந்த அகங்காரம் வந்து ஒரு சிருஷ்டிய, அதாவது இந்த குழந்தைய உண்டு பண்ணுது. சோ அந்த குழந்தை வந்து இப்ப பிறந்துருச்சு. இப்ப இந்த குழந்தைக்குள்ள ஜீவன் யாரு அப்படின்னு பார்த்தா சாத்வீக குணமா இருக்கின்ற அந்த சிவன் தான் வந்து ஜீவனா இருக்குது. அப்ப இந்த ஜீவன் இல்லைன்னா அந்த குழந்தை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பிணமாயிரும் இல்லையா. அப்ப இந்த ஜீவனுடைய சக்தியா இருக்கின்ற அந்த வாயு, ஒரு குழந்தை இருக்கு, அது சுவாசிக்கிற வரைக்கும் தானே அது உயிரோட இருக்கிறேன்னு சொல்றோம். அது சுவாசம் இல்லைன்னா செத்து போயிடுச்சுன்னு தானே சொல்றோம். அப்ப இந்த ஜீவனோட சக்தி தான் வாயு. அப்ப அந்த வாயு இருக்கிற பொழுதுதான் அதுல ஜீவன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாயு இல்லைன்னா அது பிணம்னு சொல்லிடுறோம் இல்லையா. அப்ப அந்த ஜீவனா வாயுவா சாத்வீகமா இருக்கின்ற அந்த ஜீவன் தான் ரஜோகுணமா இருக்கின்ற மனம், அதுல இருந்துதான் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த ஜீவன் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா, சாரி, மனம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த ஜீவனாகி வாயுவாகி சாத்வீக குணமா இருக்கின்ற அந்த ஜீவன்ல இருந்துதான் இந்த மனம் உற்பத்தி ஆகுது. அதனால என்ன சொல்றாங்க, சாத்வீகத்திலிருந்துதான் ராஜசம் உண்டாகுறது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். சரி, இப்ப மனம், அதாவது விஷ்ணு வந்து இந்த சத்துவ குணம் கொண்டு ரக்ஷகர்த்தா அப்படின்றதுக்கு காரணம் பார்த்தாச்சு இல்லையா. அடுத்தது சிவன், அதாவது ருத்ரன் சம்ஹார மூர்த்தியா இருக்காரு, தாமச குணம் கொண்டு அழிக்கிற வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உலகத்துல. அப்ப சிவன் வந்து தாமச குணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஆத்மாவா இருக்கிற அந்த ஜீவன் வாயுவா வெளியில வருது. வாயுவா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது ருத்ரன்ற நிலைக்கு வருது. அதாவது அக்னி சொரூபமா, அக்னி மூலயமா வாயுவா வெளியில திரவிச்சு போகுது. அந்த சக்தி, ஜீவ சக்தி என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நசிச்சு வெளியில போகுது.
ஏன் போகுது அப்படின்னா, இந்த அகங்காரம், அந்தகாரம் அது நிமித்தமா உலகத்துல நான் தான் பெரிய ஆளு, நான் பெரிய மானி, ஸ்தானி, நான் தான் உயர்ந்தவன், பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கு. எப்பயுமே நம்மள நாம பெரிய ஆளு, பெரிய விஷயமா தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? சோ இந்த மாதிரி அபிமானங்கள்லாம் நமக்குள்ள உருவாகிறதால நம்மளுடைய அந்த ஜீவ சக்தி வாயு ரூபமா, அதாவது அக்னி ரூபமா திரவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நசிச்சு போகுது. சோ அந்த ஜீவசக்தி நமக்குள்ள இருந்து முற்றிலும் நசிச்சு போச்சுன்னா நாம அழிஞ்சு போகக்கூடிய அந்த நிலைமைக்கு போயிருவோம். சோ அதனாலதான் இங்க அந்த ருத்ரன் சம்ஹார மூர்த்தியா மாறி இங்க அழிக்கிற தொழிலை செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப அந்த ருத்ரன்ல இருந்து அந்த அக்னி ரூபமாக வாயு திரவிச்சு வெளியில போகிறதால இங்க அழிவு ஏற்படுகிறது. அப்ப வெளியில இருந்து நமக்கு ருத்ரன் ஒருத்தர் வந்து ஒரு ஆயுதங்களை வச்சு நம்மள வெட்டுறதோ கொல்றதோ அப்படிலாம் அழிக்கிறது கிடையாது. இப்ப வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் நாலாவித இந்த துரு அபிமானத்தோட இருக்கிறதால அந்த எண்ணங்கள் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜீவசக்தி வெளியில போய் நசிச்சு போகுது. இதுதான் அந்த அழிக்கிற தொழில் செய்து சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்ப பிரம்மா வந்து ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டிக்கிறது, விஷ்ணு வந்து சத்துவ குணம் கொண்டு காப்பாற்றுற வேலையை செய்யறாரு, சிவன் வந்து தாமச குணம் கொண்டு அழிக்கிற வேலையை செய்யறாருன்னு இதனாலதான் இந்த மும்மூர்த்திகளுடைய தொழில்களை சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிவனா இருக்கின்ற அந்த ஜீவனில இருந்துதான் விஷ்ணுவா இருக்கிற ரஜோகுணமான அந்த மனம் உற்பத்தி ஆகுது. அந்த மனமான விஷ்ணுவான ரஜோகுணத்துல இருந்துதான் அகங்காரமான பிரம்மாவான தாமச குணம் உண்டாகுது. சோ இப்படிதான் இந்த மும்மூர்த்திகளுடைய நிலைமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பிரம்மாக்கு தான் ரஜோகுணம் அப்படின்னா ரஜோகுணம் வந்து ரஜோகுணமும் சக்தி அவருக்கு இருக்கிறதால ரக்ஷகர்த்தா ராஜா அப்படின்றதால அந்த ராஜாவை மக்கள் என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க இல்லையா? ராஜானா கையெடுத்து கும்பிடுவாங்க, புகழ்றாங்க. ஒரு ராஜானா ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா பாக்குறாங்க இல்லையா? சோ அதனால ராஜாவையும் கும்பிடுறாங்க. அந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த சன்னியாசியா இருக்கக்கூடிய குருக்களாக இருக்கக்கூடிய இந்த சாத்வீக குணம் உள்ள சன்னியாசிகளை வந்து ராஜாவும் மற்ற ஜனங்களும் கும்பிடுறாங்க. சோ இப்படிதான் உலகத்துல பாத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பூஜா கிரமங்கள்லாம் வகுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப விஷ்ணு கோயில்ல போய் பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுக்கு கிரீடம் வச்சிருப்பாங்க, மாலை போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாங்க, இந்த கங்கணம் வச்சு பட்டு பீதாம்பரம் எல்லாம் வச்சு சோ அந்த கோயில்ல நம்ம வழிபடுறத பார்த்திருக்கோம். அப்ப அந்த விஷ்ணு யாரு? மனம். அந்த மனமாகிய விஷ்ணு அப்ப ரஜோகுணம் உடையவர் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு சிவனை வழிபடுறது எந்த முறையில அப்படின்னு பார்த்தோம்னா, சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காசி கோகர்ணம்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் சதா சர்வ காலமும் என்னன்னா அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு. சோ அவர் வந்து சிவன் வந்து ஒரு அபிஷேக பிரியன்னு கூட சொல்லுவாங்க. இது அப்ப அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தா அவருக்கு இந்த அலங்காரம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது அந்த தண்ணியில காணாம போயிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அந்த சிவன் ஆலயங்கள்ல எல்லாம் பார்த்தோன்னா தாரா பாத்திரம்னு ஒண்ணு விஷ்ணுவோட அந்த லிங்கத்துக்கு மேல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அது ஃபுல்லா தண்ணி நிறைச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்துக்கு கீழே துளை போட்டிருப்பாங்க. அந்த துளை வழியாக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எனி டைம் அந்த சிவலிங்கத்து மேல விழுந்துகிட்டே இருக்கும். சோ அதனால சிவலிங்கம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா அலங்காரம் பண்ண முடியாது, களங்கம் இல்லாமல் அழுக்கு இல்லாமல் சுத்த சாத்வீகமாகவே இருக்கும். அந்த சுத்தமா எதுவுமே களங்கம் இல்லாத அலங்காரம் இல்லாத அந்த தன்மைக்கு தான் சாத்வீகம்னு சொல்லக்கூடிய நிலைமை.
சோ இப்படிதான் இந்த மும்மூர்த்திகளுடைய நிலைமை இந்த உலகத்துல இருக்கு. சோ இந்த 3 குணங்கள், இது மூன்றும் ஒன்று சேர்ந்து அதோட உற்பத்தி ஸ்தானமான இந்த ஆகாசத்தில் லயிக்கும் போதுதான் திரிகுண ரகிதனாய், அதாவது 3 குணங்களும் அற்றவனாய், குணாதீதனாய், குணங்கள் இல்லாதவனாய், மனம் இல்லாமல், எண்ணங்கள் இல்லாமல் மாறுகின்ற அந்த நிலைக்குத்தான் மோட்சம்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரமமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். பொதுவாக மனிதர் என்று அபிமானிக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையில் மனிதர்கள் இல்லை. மனிதர் என்று அபிமானிக்கு நாம் தான் மனிதர் என்று நமக்குள்ள அதை நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு இப்ப அடிப்படையில நாம் உண்மையே மனிதராகவில்லை, ஆனால் இப்படி நடிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு மாயை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜீவனை விட மாயை நமக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம். ஆனா கேட்டா ஜீவன் தான் ரொம்ப பெருசு, அது இல்லைன்னா எதுவுமே வாழ முடியாது, இப்படியெல்லாம் பேசுவோம். ஆனால் அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை செய்வதற்கு நாம் தயங்க மாட்டோம். பொதுவாகவே சித்த வித்தை மார்க்கத்துக்கு வராத முன்ன பாத்தீங்கன்னா இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தக்கூடிய இந்த போதைப் பொருளோ மாமிசமோ இதெல்லாம் கூட சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம் ஒரு சிலர் இதுல. அப்புறம் இந்த பாதைக்கு வந்த பின்னரும் சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீவனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாதைக்கு வந்திருக்கோம். அப்ப ஏற்கனவே நாம் கடைபிடித்த அந்த ஜீவனுடைய காத்தல், அதை பாதுகாத்துக்கணும்ன்ற முறையில ஏற்கனவே பல விதிமுறைகளை பக்தி யோகத்தோட கடைபிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சித்த வித்தை மார்க்கத்துக்கு நம்ம வந்த பிறகு உண்மையில ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த பயணத்துலதான் நாம் இருக்கின்றோமா? அதுக்குதான் ஞானபிதா இதை தெளிவுபடுத்துகிறார். உண்மையில் சிவனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ மனிதர் என்று அபிமானிக்கப்பட்ட நாம் அவர்களையும் ஒரு மனிதராக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஏதோ எங்கோ வானவெளியில் இருந்து நமக்கு ஆசீர்வதிப்பதாகவும் நமக்கு கருணை புரிவதாகவும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை நாம் இங்கிருந்து கும்பிட்டாலே எல்லாமே நமக்கு கிடைச்சிடும் என்ற முறையில தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் ஞானபிதா நமக்குள்ள அதை தெளிவுபடுத்துகிறார். பொதுவாக இயற்கையினுடைய அந்த படைப்பில் அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான் அது ஆகாசமாகி சலனப்பட்டு அது ஜீவனாகி அக்னி ஸ்வரூபமான ருத்ரனாகி மனமாகிய விஷ்ணுவாகி அகங்காரமாகி அது பிரம்மாவாகிறது. உண்மையில் இதுக்கு அடிப்படை எல்லாமே அது ஒன்றிலிருந்து தான் அது ஆரம்பித்தது. அந்த ஒன்றிலிருந்து ஆரம்பித்தது பிரம்மம் என்ற ஒரு நிலைக்கு வந்து அப்போது தான் அது வாயு, பிரம்மம் வாயு என்ற 2 நிலையாக அது பிரிகு, மாயை என்ற 2 நிலையாக, அதாவது ஆகாசம் வாயு இந்த 2 நிலையாக பிரிகிறது. அத்வைதம் அத ஒன்றுமில்லாத அந்த தன்மையிலிருந்து 2ஆக அது பெறுகிறது. அதுக்குதான் அந்த முதல் அத்தியாயத்திலே ஞானபிதா சொல்லியிருப்பாரு, ஒன்றிலிருந்து 2 தோன்றியதா, 2லிருந்து 1 உருவானதா? பொதுவா 2லிருந்து தான் 1 உருவானது அப்படின்னு. ஏன்னா ஆண் பெண் இல்லைன்னா நம்ம பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாய் தந்தையுடைய சம்போகத்தால் தான் நாம் பிறந்தோம்.
ஒரு விதை கூட சிறியது, அது முளைக்கும் போது அந்த தோல் அது ரெண்டாக அது பிளவுபட்டுத்தான் அதிலிருந்து வித்து முளைக்கிறது. அதே போல்தான் எப்பவுமே மாயையினுடைய பரிமாணத்துல நம்ம பார்க்கும் பொழுது இரண்டிலிருந்து தான் அது ஒன்றா உருவாவது போல் நமக்கு தெரியும். அது ஏனென்றால் மாயை என்பது இன பேதம் உள்ளது. அப்ப அந்த நிலையிலிருந்து, ஆனா ஆரம்பம் என்போ ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து தான் அது ஆரம்பித்தது. அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து தான். அதுதான் துவைதமாக இரண்டாக, அது இரண்டு இல்லாத நிலைதான் அந்த அக்ஷரம் என்ற நிலை. அது இரண்டாக வந்து பிரம்மம் மாயை என்ற விதமாக வந்து, ஏன்னா பிரம்மத்திலேயே இருந்தன்னா நமக்கு இதை பற்றி ஒரு சூன்யமாகத்தான் இருக்கும். எதை பற்றியுமே நமக்கு தெரிவதற்கான அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனால் மாயை என்ற நிலையில வரும்போது தான் அது இரண்டு, அந்த இரண்டிலிருந்து அது ஒன்றானது. அதுதான் ஆகாசமாகிய அந்த பிரம்மம் வாயு அது சலனப்படும் போது எப்பவுமே அது இரண்டு என்ற ஒரு நிலையில்தான் இருக்கும். அது அப்ப அதிலிருந்து மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ருத்ரன் என்ற அக்னி ஸ்வரூபமாக அது மாறுகிறது. நான்காவது நிலையாக பாத்தீங்கன்னா மனமாகிய ஜலாம்சமாகிய அது விஷ்ணுவாக மாறுகிறது. ஐந்தாவது பாத்தீங்கன்னா அகங்காரமாகிய கெட்டித்தன்மையாக பிரம்மாவாக மாறுகிறது. இதுதான் பஞ்சபூதங்கள் என்ற முறையில 5வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் அது இயல்பாவே ஜீவனாகிய சிவனுக்கு எந்த ஒரு குணமும் அற்ற நிலைமைதான். அது அக்னியாக அது மாறும்போது தான் அது சத்துவ குணமாக அது மாறுகிறது. ஜீவசக்தியான வாயுவுக்கு எந்த குணங்களும் அற்ற நிலைமைதான். அது கீழிறங்கி ருத்ரனாக அது மாறும்போது தான் அது சத்துவ குணம் பெறுகிறது. அப்ப அதிலிருந்து ரஜோகுணம் தோன்றுகிறது. மனமாகிய நீர் அம்சமான ஜலாம்சமான. அப்ப அதிலிருந்து தான் நான் எனும் அகங்காரமாகிய அந்த பிரம்மாவனுடைய நிலை ஏற்படுகிறது. இப்ப அடிப்படை ஜீவன் ஒரு நிலை, அது மாயன் ஒண்ணு உருவாகணும்னாலே அந்த இடத்துல ஜீவன் ருத்ரனாக அது மாற வேண்டும். அக்னி ஸ்வரூபமாக அது மாற வேண்டும். என்ன ஜீவனுக்கு இயல்பாக எந்த குணங்களும் மற்றது. அது ருத்ரனாக மாறும்போது சத்துவ குணம் அக்னியாக அது சொரூபமாக அது மாறும் போதுதான். அப்ப அதுக்குதான் ஞானப்பிதா நமக்கு இப்போ அக்ஷரம் அத சதாசிவன் சிவன், அப்புறம் இடையில ருத்ரன், அதுக்கப்புறம் தான் விஷ்ணு, அதுக்கப்புறம் தான் அகங்காரமாகிய கெட்டிதர்ன பிரம்மா. அப்ப நடுவில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் என்ற ஒரு நிலை. அப்ப அந்த ருத்ரன் என்ற ஒரு நிலையை நாம இப்ப இந்த கீழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இப்பத்திக்கு அகங்காரமான கெட்டித்தன்மையில இருக்கோம். மனதினுடைய இதுல இருந்து நம்மளால விடுபட முடியல. அதுலதான் மாட்டிட்டு இருக்கோம். மாயில மாட்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவானது எண்ணமாக அது மாறுகிறது என்றால் அது சத்துவ குணமாக வரும்போது தான் அது எண்ணமாக அது மாறுகிறது. அதுதான் சொல்லாக வருகிறது. அதை செய்யணும்னு ஒரு எண்ணம் வருது. அந்த சத்துவ குணம் இருக்கும் போது தான் அது எண்ணமாக அது மாறுகிறது. அதுதான் மனமாக அது மாறுகிறது. அந்த மனம்தான் அகங்காரமாக அது கடைசியில் அது மாறுது. அதுக்குத்தான் ஜீவன்ல இருந்து தான் அந்த மனம் உற்பத்தியானது. அந்த மனதில் இருந்து தான் நான் எனும் அகங்காரம் அது உற்பத்தி ஆச்சது. அப்ப உண்மையிலே உலகத்துல இதனுடைய உண்மைத்தன்மைக்கு புறம்பாகத்தான் அனைவரும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக விஷ்ணு விஸ்வம்பரன் இந்த உலகத்தை ஆளுபவன், ராஜ பரிபாலத்தோடு கூடிய மனம் எப்பயுமே இயல்பாக அசைகின்ற மனம் பொறுத்தவரை
அது வெளிநோக்கி செயல்படும் மனம் பொறுத்தவரை ஆடை அலங்காரங்கள், ஆபரணங்கள், ஆளுமை திறன், பேர் புகழ் இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டுத்தான் இயல்பாகவே இருக்கும். நான் வித்தியார்த்தி ஆகணும்னா கூட நான் நல்ல வித்தியார்த்தி ஆகணும், சூப்பர் வித்தியார்த்தி ஆகணும், இந்த நிலைக்கு போகணும்னா அதுலயும் ஒரு ஆசை இருக்கும், அதுல ஒரு பற்று இருக்கும். இல்ல ஏதோ ஒரு துறையில ஒரு போஸ்ட்ல இருக்குன்னா அதுல ஒரு உயர்ந்த பதவியில வரணும், நமக்கு கீழே பல பேர் நம்மிடமிருந்து உதவி பெற வேண்டும், அதிக பாதுகாப்பு படையுடன் நாம் இருக்க வேண்டும், உயர்ந்த பதவியில இருக்க வேண்டும் என்ற மாதிரி இயல்பாவே ஆசைப்படுது. ஆனா இயல்பாவே ஒரு வித்தியார்த்தின்னா கூட சரி, இதுல இது இருக்கிறதுலே நம்ம சூப்பர் வித்தியார்த்தி ஆகணும், இந்த மாதிரி அது வெளிநோக்கிய பேரு புகழுக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அது அடிமைப்படுகிறது. அது மனதினுடைய இயல்பான சலனப்படுக்கொட்டு வெளியில கூட மனதினுடைய அது இயல்பான அது குணம் அதுதான் செயலாக வரும்போது தான் அது கெட்டித்தன்மை அகங்காரமாகிய அதுதான் பாத்தீங்கன்னா அது அந்த செயல் ரூபமாக அதுக்கு உருவம் கொடுத்து வரக்கூடியது. செயல்போது தான் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் எண்ணம் சொல் செயல் அந்த செயலாக வரும்போது தான் அது முழு வடிவம் பெறுகிறது, பூரணத்துவம் பெறுகிறது. அப்போ இயல்பாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு அந்த ஜீவன் இல்லை என்றால் விஷ்ணுவுக்கு படைப்பு கிடையாதது, மனதினுடைய படைப்பு கிடையாதது. அப்ப அந்த மனம்தான் எண்ணம் தான் அது அகங்காரமாக சொல்ல கெட்டித்தன்மையில இதுவாக சொல்ல என்ன ஆகுதுன்னா அது செயல் பிரம்மாவாகுது உங்களுக்கு அது. அப்போ அந்த ஜீவன் இல்லை என்றால் மனம் இல்லை. ஆனால் விஷ்ணுவுக்கு சத்துவ குணம் என்று சொல்கிறார்களே இந்த உலகத்துல, தப்பா சொல்றாங்க. காரணம் என்றாலும் சத்துவ குணமான அந்த ஜீவனை கொண்டுத்தான் அது சிருஷ்டிக்கிறது, ஜீவனுடைய சக்தியை கொண்டுத்தான் மனதை அது சிருஷ்டிக்கின்றது. அதாவது இந்த மாயையை அது சிருஷ்டிக்கிறது. மனம்தான் உலகம், மனம்தான் மாயை, கேட்பது காண்பது அறிவது இதெல்லாம் மாயைன்னு சொல்லியாச்சுல. அந்த மாயை நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு உலகம் இருக்கா? இல்ல. எப்ப அந்த மனம் செயல்படுதோ அப்பதான் உலகம் என்கின்ற ஒரு நிலை நமக்குள் அது சிருஷ்டிக்கிறது, நமக்குள் அது உருவாகிறது. அந்த உலகத்தை காக்கிறது யார்? இந்த மனம் தானே. காக்கிறது என்றால் நம்ம தூங்க சொல்ல கிடையாது உலகம், மனம் அதை உற்பத்தி ஸ்தானத்துல ஒடுங்கிச்சு. எப்ப அந்த மனம் வெளியில் வியாபிக்க ஆரம்பிக்கிறதோ நைட்டு நம்ம தூங்க போகிறோம் வரை, அடுத்து நாம் தூங்க போகும் வரை, ஆழ்நிலை தூக்கத்துக்கு போகும் வரை உலகம் என்ற ஒரு நிலை அந்த மனதினால் அது காப்பாற்றப்பட்டு கொண்டுத்தான் இருக்கிறது. அப்ப அந்த மனம் என்று உள்ளவரை உலகம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். மனம் என்று உள்ளவரை அது அடங்கிய மனமாகும் போகும் மட்டும்தான், இல்ல நைட்டு தூங்க சொல்ல அது உற்பத்தியான இடத்தில் போய் லயிக்கும் போது மட்டும்தான், இல்ல ஒரு பிணமாகும் போது மட்டும்தான் அந்த இடத்துல உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை, மனம் என்ற ஒரு அவஸ்தை இல்லை அந்த இடத்துல அது. அப்ப அந்த மனம் இருக்கும் வரை உலகம் என்பது அவரவர்களுக்கு இருக்கும். மனம் அது செயல்படும் வரை உலகம் என்பது இருக்கும். அப்ப உலகத்தை காப்பாற்றுவது யார்? விஷ்ணு தானே. ஏன்னா அது உலகத்தை காப்பாற்றுறது அவர் தானே. அது இல்லைன்னா மனம் இல்லைன்னா உலகம் கிடையாது. ஆனால் அந்த மனமானது ஜீவன் என்ற ஒரு சத்துவ குணம் உள்ள அதிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகிறது. அதை கொண்டுத்தான் அது அந்த தொழிலை செய்கிறது. அப்ப தொழில் செய்வதற்கு மட்டும்தான் ஜீவனுடைய இதை எடுத்துக்குது. அந்த உண்மையான அந்த மனதினுடைய குணம் இந்த உலகத்தை காப்பாற்றுவது, அதாவது அவரவர் உலகத்தை காப்பாற்றுவது. அது நல்லது நடந்தாலும் சரியது, கெட்டது நடந்தாலும் சரியது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்தாலும் சரி, எதிர்பார்க்காத விதமாக நேர்மாறாக நடந்தாலும் சரிது, அவரவர்களுடைய அந்த உலகத்தை அவரவர்கள் மனம்தான் அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. உலகத்தை காப்பாத்துதுன்னா எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது கிடையாது.
அவங்க வாழ்க்கையில அவங்க திறமைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்தாலும் சரி, எதிர்பார்க்காத மாதிரி நடந்தாலும் சரி, அது மாயை என்ற ஒரு உலகத்தை அவரவருக்குள்ள அது நிலை நிற்க செய்வது அவரவருடைய மனம் செயல்படும் போது மட்டும்தான் அது. அப்ப அது இயல்பான அந்த மனதினுடைய குணம் விஷ்ணு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். அது இயல்பான குணம். ஆனா அது தவறாக தான், அது சத்துவ குணம் கொண்ட அந்த ஜீவனிலிருந்து அது உற்பத்தியானதால, அந்த ஜீவனுடைய அந்த ருத்திரனிலிருந்து அது அதனுடைய சக்தியை எடுத்து அது செயல்படுறதால் அது தொழிலுக்கு மட்டும்தான் அது சத்துவ குணம். உண்மையில அதனுடைய இயல்பான குணம் என்பது ரஜோகுணம். ரஜோகுணம் என்றால் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது. பிரம்மா என்ற ஒரு நிலை பாத்தீங்கன்னா, ரஜோகுணமாகிய அந்த மனதில் இருந்து தான் நான் எனும் அகங்காரமாகிய உருவாச்சு. ஏற்கனவே சுக்கிலம் என்பது ஒரு ரஜோகுணம், அதுதான் மனம் என்று ஏற்கனவே முன் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தெளிவாக ஞானபிதா சொல்லி இருக்கிறார். அந்த சுக்கிலத்துக்குத்தான், அந்த சுக்கிலத்தை கொண்டுத்தான் ஒரு படைப்பை அது உருவாக்குகிறது. அந்த சுக்கிலத்தான் பிரம்மஸ்வரூபம். அந்த அகங்காரம் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த படைப்பு உருவாகிறது. அப்ப அந்த பிரம்மா தான் அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் மரம் செடி கொடியும் படைக்குது. அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் ஒரு மனிதர் உருவத்தையும் படைக்கிறது, பிற ஜீவனுடைய உருவத்தையும் படைக்கிறது. அந்த சுக்கிலத்தை குறித்தா ஒரு மனிதர்ல ஒரு பாத்தினத்தினோட கண்ணு கூட, வாய் கூட, மூக்கு கூட, காது கூட, இருதயம் கூட, கல்லீரல், மண்ணீரல் எல்லா பார்ட்டுமே அது சுக்கிலத்தை கொண்டுதான் அது படைக்கிறது. இது படைத்தலுக்கு காரணம் நான் அகங்காரம் தான், பிரம்மாதான். ஆனால் அது எதை கொண்டு படைக்கிறது? அந்த சுக்கிலம். அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் அது படைக்கிறது. ரஜோகுணமான அந்த சுக்கிலத்தை கொண்டுதான் அது படைக்கிறது. அப்ப அதனுடைய தொழிலுக்கு அது எடுத்துக்கொள்கிறது. தொழிலுக்கான ரா மெட்டீரியல், அதுல இருந்து ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறது பிரம்மா. ஆனால் உண்மையான அதனுடைய குணம் என்பது என்ன? ஜீவனை அழிக்கக்கூடியது. சிருஷ்டி தமோகுணம் என்றாலே அந்த சுக்கிலம் வெவ்வேறு ரூபங்களாக அதனுடைய இயல்பான அதனுடைய தன்மை பிரம்மஸ்வரூபமான அந்த சுக்கிலத்தினுடைய அந்த சுக்கில பிரம்மத்தை உணரக்கூடிய அந்த சுக்கிலம், அந்த சுக்கிலத்தை வைத்துத்தான் பிரம்மத்தை உணர முடியும். அதே சுக்கிலத்தை வைத்துத்தான் உலகத்தினுடைய அந்த படைப்புகளை பிண்டாண்டங்களையும் அது படைக்க முடியும். அது பிரம்மமாகவே நமக்குள் இருந்தால் அந்த பிரம்மத்தை அது உணர முடியும். அது பிரம்மஸ்வரூபம். ஆனால் அது பிண்டாண்டமாக வரும்போது தான் அது பிரம்மா, அதை தான் படைத்தல். பிரம்மஸ்வரூபமான சுக்கிலத்தை, ரஜோகுணம் உள்ள அந்த சுக்கிலத்தை பிண்டாண்டமாக அது படைக்கிறது, மாற்றுகிறது. அப்ப அப்படி மாற்றும் போது என்ன ஆகிறது? ஜீவனை உணர முடியாமல் அதோகதியாகி அழிந்து போகிறது இந்த உடல். அது தாமச குணம் தானே, ஜீவனை நஷ்டப்படுத்துகிறது இல்ல. அப்ப அதுக்குதான் அது என்னதான் அது படைத்தல் வேலையை செய்தாலும் சரி, அது அந்த பிரம்மத்தை அந்த ஜீவனை கடைசியில செத்து போயிடுது. அந்த உடம்பு கூட அழுகி போகிறது, நிக்கல. மரம் செடி கொடி கூட சரியது ஒரு காலத்துல மக்கி போயிடுது, காணாமல் போய் விடுகிறது. அப்ப அடிப்படையான அந்த சுக்கிலம், அந்த சுக்கிலத்தை அழிக்கிறது. அது பிரம்மத்தை உணரக்கூடிய அந்த சுக்கிலத்தை இந்த உலகத்தினுடைய மாயினுடைய பல்வேறுவற்றை இன பேதங்களாக படைப்பதற்கு அது எடுத்துக்கொள்கிறது. அப்ப பிரம்மத்தை அழிக்கக்கூடியது, தன்னை உணர முடியாமல் அழிக்கக்கூடிய அந்த செயலை செய்கிறது. அதுதான் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறது. அதுதான் பிரம்மா. அதுக்குதான் தாமச குணம். தாமச குணம் என்றாலே அழித்தல், ஜீவனை அழித்தல். அப்ப ஒரு உடம்புன்னு ஒண்ணு உருவானாலும், மனதுன்னு ஒன்று உருவானாலும், ஒரு படைப்பு ஒன்று உருவானாலும், அதில் ஜீவன் இருந்தால் மட்டும்தான் இந்த உடலையும் மனதையும் ஜீவன் இருக்கும் வரைதான் காப்பாற்ற முடியும். ஜீவன் ஒன்னிலாம் ரெண்டுமே காப்பாற்ற முடியாதது.
அதுக்குதான் ஜீவன் அது இருக்கும் வரை இந்த உடலையும் காப்பாற்றுது, மனதையும் காப்பாற்றுது. ஆனால் அது அதோகதி ஆயிடுச்சுன்னா இந்த உடலையும் காப்பாற்ற முடியல, இந்த மனதையும் காப்பாற்ற முடியல, விஷ்ணுவையும் காப்பாற்ற முடியல, பிரம்மாவையும் அது காப்பாற்ற முடியல. அந்த ருத்ரன் அந்த ஜீவனே சரியது இந்த இரண்டு நிலைகளை கடந்து தன்னுடைய இயல்பான அந்த ருத்ரன் என்ற அந்த சத்துவ குணத்தையும் விட்டு விட்டு தான் உற்பத்தியான இடத்திலே லயிக்கும் போது தான் அது தானாய் அது தன்மயமாகி தீருகிறது. அப்ப அந்த பிரம்மா என்ற ஒரு நிலை பார்த்தீங்கன்னா அந்த ரஜோகுணமான அந்த சுக்கிலத்தை கொண்டு தொழிலை செய்கிறது. ஆனால் அதனுடைய இயல்பான குணம் தாமச குணம் அந்த சுக்கிலத்தை அழிக்கிறது. அப்ப அந்த சுக்கிலம் அழிந்தால் ஜீவனம் அழிந்து போய்கிறது. அதால தாமச குணம். அப்ப சிவனுக்கு தாமச குணம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க. ஆனா உண்மையில சத்துவ குணம் தான் சிவனுக்கு. அடிப்படையில தாமச குணம் அப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ருத்திரனாக அது மாறும்போது, அது அக்னியாக மாறும்போது இயல்பாக முக்குணங்கள் அற்ற தன்மைத்தான் ஜீவனுக்கு. அது அக்னியாக மாறும்போதுதான் சத்துவ குணமாக மாறுகிறது. அந்த அக்னி தான் திரவித்து திரவித்து நசித்து போய் கடைசியில ஜீவனையே இழந்து செத்து போகிறது. எப்போ ஆகாசம் என்ற நிலையில் சலனப்பட்டு அது ஜீவன் ஆகிறது, அது சிவனாக மட்டும்தான் இருக்கும். எப்ப அது அக்னியாக அது மாறுகிறதோ, ருத்திரனாக அது மாறுகிறதோ, அப்போதெல்லாம் அது ஜீவனை அழித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா திரவித்து திரவித்து அது நஷ்டப்பட்டு அழிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதால உலகத்துல என்ன சொல்லணும்னா ஜீவனை அழிக்கிறதால தாமச குணம் சிவனுக்குன்னு தப்பா சொல்றாங்க. ஆனா அந்த உண்மையில ஜீவனுக்கு அதாவது ருத்ரன் சத்துவ குணம்தான் சிவனுக்குன்னு சொல்லுது, அது ருத்ரனுக்குன்னு சொல்றது. இந்த இடத்துல என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா இந்த ஜீவனை காப்பாற்றுவது, அதாவது மனதையும் அதுதான் காப்பாத்துது, இந்த உடலையும் அது இருக்கும் வரை, ஜீவன் இருக்கும் வரை இந்த மனதையும் காப்பாத்துது, இந்த உடலையும் அது காப்பாற்றுகிறது. அதே சமயம் அதே ஜீவன் அது உள்நோக்கி அது பயணம் செய்யும் போது தன்னைத்தான் உணரவும் அதுதான் அதுக்கு தன்னைத்தானே தானாய் தன்மயமாய் தீருவதற்கும் அந்த ஜீவன் தான் அது உதவுதது. அந்த அதுக்குதான் பாத்தீங்கன்னா அந்த காப்பாற்றுதல் என்பது எப்ப ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தாலும் பல பேருக்கு தீங்கு விளைவித்தவனு கூட சரிது, அந்த ஜீவன் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் அவன் உடம்ப அவனை காப்பாத்துது, அவன் மனதை அவனை தான் பராமரிக்கிறது. அப்ப அந்த சத்துவ குணமாகிய அந்த ஜீவன் தான் இதுல ஜீவனுடைய குணம் அது சத்துவ குணமா ருத்திரனாக மாறும் போது தான் இந்த மாதிரி நிலை ஏற்படுகிறது. அப்ப இந்த முக்குணங்களையும் அது கடந்து போகும் போதுதான் ஜீவனுக்கு குணங்களற்ற நிலைமைக்கு நாம் போகும் போதுதான் அது தானாய் அது தன்மயமாகி தீரும். அந்த சிவன் என்ற ஒரு நிலை அது பாத்தீங்கன்னா ருத்திரனாக அது மாறும் போது மட்டும்தான் சம்ஹார ருத்திரன் அது ஜீவனை அழிக்கிறது. அக்னி ஸ்வரூபமான அந்த ருத்திரன் இந்த உடலை காப்பாற்றணும் மனதை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அந்த ஜீவனை அழிக்கிறது, அவரவர்களுடைய ஜீவனை. அதுதான் சம்ஹார ருத்திரன் என்று சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அடிப்படையில அதுதான் அந்த ஜீவன் இருக்கும் வரை இந்த உடலும் காப்பாற்றப்படுகிறது, மனதும் காப்பாற்றப்படுகிறது. அதால இயல்பான அதனுடைய குணம் சத்துவ குணம்தான். ஆனால் அந்த சத்துவ குணம் இருக்கும் வரை அந்த ஜீவனுக்கு தன்னை உணர முடியாது. அது கீழ் நோக்கித்தான் அது பயணம் செய்யக்கூடிய அது நிலை அது. அப்ப அதையும் நாம் விட வேண்டும். விட்டால்தான் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பரிணாமங்களாக அது கீழ்நிலை 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 ஒவ்வொன்றாக அது கடந்து 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 கடைசியில அகங்காரமாக கெட்டித்தன்மையா மாறி அது போயிடுச்சது. அப்ப அகங்காரம் என்ன பண்ணணும், அதுக்கு மனதுக்கு அது பக்தி விசுவாசமாக இருந்ததுன்னா
அது மனதுல போய் ஒடுங்கும். மனமானது ஜீவனுக்கு அது பக்தி விசுவாசமாக இருந்தால் அது ஜீவன்ல போய் ஒடுங்கும். அந்த ஜீவனான அந்த வாயுவானது அது உற்பத்தியான அந்த பிரம்மம் என்ற ஒரு நிலைக்கு அதுக்கு அது பக்தி விசுவாசமா இருந்தா அது பிரம்மத்துல போய் அந்த மாயை ஒடுங்கும். அந்த பிரம்மம் அக்ஷரம் என்ற ஒரு நிலைக்கு ஒரு பக்தி விசுவாசமாக இருந்ததுன்னா தானாயே அது தன்மயமாகி அது தீரும். அது அப்ப எது எது எங்க இருந்து அது உற்பத்தி ஆச்சோ அது அந்தந்த இடத்துல போய் சேரணும். அப்ப அடிப்படையில முக்குணங்கள் உள்ளவரை, அதாவது ருத்ரனாகவும் சத்தோகுணமாகிய ருத்ரனாகவும் தமோ குணமாகிய பிரம்மாவாகியும் மனமாகிய அது விஷ்ணு, இந்த மூன்றுமே முக்குணங்களுடைய இயல்பு அது. அப்ப அந்த மூன்று குணங்களும் அதாவது எங்கிருந்து அது உற்பத்தியாச்சோ அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அது உற்பத்தியான இடத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல், அப்பதான் அது ஜீவன்ல இருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆச்சு. அதது இடத்துல போயிட்டு போய் சேர்றது. அப்ப அந்த ஜீவனும் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இருந்தாலே அது சத்துவ குணமாக இயல்பாவே அது மாறிடும். இப்ப அதுக்குதான் ஞானப்பிதா சித்த வித்தியை நமக்கு அது காட்டி கொடுத்திருக்கிறார். சமீரணன் கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அந்த சமீரணன் கதியை கொண்டுத்தான் அந்த ஜீவன் அது சத்துவ குணமாக அது மாறாமல் இருப்பதற்கு, ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு அது எண்ணங்களாக அது மாறாமல் இருக்க வேண்டும். வாயுவை வாயுவாகவே நிக்க செய்யணும். அதுக்குதான் இந்த கதி மேலும் கீழும் சமமாக அது நடத்த வேண்டும். அது உள்ளுக்குள்ளேயே அது நடத்தணும். எப்ப அது வெளியில போக ஆரம்பிக்குதோ உடனே சத்துவ குணம் வந்துடும். உடனே மனம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அது மனம் செயல்பட்டதுன்னா அது ரஜோகுணமாக மாறிவிடும். ரஜோகுணம் வந்துன்னா அடுத்து தாமச குணமாகி அது செயல் வடிவில் ஆரம்பித்து விடும். பிரம்மாவாக அது ஆரம்பித்து விடும். அப்ப அந்த சமீரணன் கதிதான் அதுக்குதான் புருவ மத்தியமாக அக்னி நேத்திரத்தில் அந்த நெருப்பு அந்த இருக்கும் இடத்தில் ஊதனம். அப்போது ஊறும் போது தான் அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாமச குணமும் அழியும், ரஜோகுணமும் அழிந்து இயல்பாகவே எண்ணங்கள் அந்த சத்துவ குணமாக மாறும் போது மட்டும்தான் அந்த சத்துவ குணம்தான் அந்த கடைசியில் அந்த சத்துவ குணத்தையும் நாம் விடும்போது மட்டும்தான் அடங்கிய அது மனமாக அது மாறும். இப்ப அடங்கிய மனமாக அது மாறணும். அப்புறம் அடங்கிய மனம்தான் எண்ணங்கள் அற்ற வெறும் ஜீவன் ஜீவனாகவே இருக்கக்கூடிய இயல்பு. சமீரன்கதில ஜீவன் மேலும் கீழும் கதாகதம் செய்து எண்ணங்கள் அற்ற நிலைமையில் இருக்கிறது. அப்போதுதான் அது வெறும் சிவனாகவே இருக்கும். அப்ப அசைகின்ற அந்த ஆகாசத்திலிருந்து அது சலனப்படும் போதுதான் ஜீவன் ஆகிறது. அப்ப அந்த சலன எண்ணங்கள் அற்ற அந்த சலனப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனை நிஷ்டையில் நாம் நிலை நிறுத்தும் போது மட்டும்தான் சலனம் இல்லாமல் அது பிரம்மம் ஆகிறது. அப்ப சமீரணன் கதி நீங்க எப்போ எடுக்கிறீங்களோ அப்போதெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் உங்களுடைய கதி மேலும் கீழுமே சதா இதுவா நடந்துட்டு இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய நிலையில பாத்தீங்கன்னாலே அப்ப சித்த வித்த மார்க்கத்துல சமீரன் இது கரெக்டா இருந்தாலே நம்ம தூங்கும் போது நமக்குள் சமீரன் கதி நடக்குது. ஆனால் ஒரு எண்ணமும் நமக்குள்ள இல்ல இயல்பாகவே. அதே மாதிரிதான் நம்ம வித்தை பண்ண சொல்ல அந்த சமீரணன் கதி மேலும் கீழும் அது சமமாக அது நடந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எண்ணமற்ற நிலையில தூங்கும் போது எப்படி நம்ம சமீரன் கதி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியல. அதே மாதிரிதான் நீங்க மனதளவில் ஜாக்கிரதையில் இருக்கும் போது உங்களுக்குள்ள சமீரணன் கதி உங்களுக்குள்ள மேலும் கீழே நடக்கும். ஆனா ஒரு எண்ணமும் இல்லாமல் அது இயல்பாகவே தெரியாமலே இருக்கும். அந்த நிலை அதுதான் ஆதாரங்கள் என்ற முறையில ஞானப்பிதா மனம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் ஒடுங்குவதற்கு முன் ஏற்படும் இந்த நிலைகள். அது ஆதாரங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்தியிருப்பாரு.
அப்ப அகங்காரம் தான் உற்பத்தி ஸ்தானத்தில் அது ஒடுங்குது. அப்படின்னாலும் அடிப்படை அசைவில்லாமல் ஆக வேண்டும். அதுக்குதான் உடம்பு. நான் இந்த உடம்பு அசைக்க கூடாதது. ஜபம் பண்ண சொல்லும். அசைஞ்சிட்டே இருந்ததுன்னா அகங்காரம் அது ஒடுங்காதது. கை முத்திரை களைஞ்சு போகுது, கழுத்து தொங்கி போகுது, முதுகு தண்டு கூன் வளையிறது, கண்ணுடைய பொசிஷன் மாறிறது. அப்ப அகங்காரத்தில் ஜாக்கிரதை இல்லை. ஜாக்கிரதை இல்லாத நிலையில நீங்க அப்படியே நீங்க வந்து மேலும் தியானத்துல நீங்க பயணம் செய்தீங்கன்னா ரிட்டர்ன் வர சொல்லோ. அதே ஜாக்கிரதை இல்லாமல் வெளியில் அகங்காரத்தில் நீங்க மாட்டிக்கொள்வீர்கள். அப்ப வித்த பண்ண சொல்லோ. எப்படி ஆரம்பத்தில் நீங்க உட்காந்தீங்களோ, முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதுல இருந்து, கையில சின்முத்திரை பிடிச்சதுல இருந்து எல்லாமே கண்ணுடைய பொசிஷன் அப்படியே அசைவு இல்லாமல் அது முழுமையாக இருக்கும் போதுதான் அகங்காரம் இந்த உடல் முழுவதும் அந்த நிலையிலேயே கடைசி வரைக்கும் அது நிற்கும் போதுதான் அது உடல் அளவில் ஜாக்கிரதை, அகங்காரம் அளவில் அது ஜாக்கிரதை. அடுத்தது மனம். அது சமீரணங்கதியில் முழுவதுமாக அது லயித்து போய் இருக்கும் போது மட்டும்தான், எண்ணங்களற்ற நிலையில் இருக்கும் போது மட்டும்தான் சமீரன்கதி உங்களுக்கு நடக்குதுன்னா அப்ப மனதளவில் ஜாக்கிரதை நிலையை நீங்கள் எய்தி விட்டீர்கள். ஜீவன் அளவில் ஜாக்கிரதை, அந்த ஜீவனுடைய அது அப்படியே அது உற்பத்தி ஸ்தான இடத்திலேயே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அது தானாய் அது தன்மயமாக இருக்கும்னா அப்பதான் உங்களுக்கு இயல்பாவே அது ஜீவன்ல ஜாக்கிரதை வந்துருச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அது அப்ப எண்ணங்கள் அற்ற நிலைமையில் அப்போ ஒரு எண்ணம் அந்த ஜீவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு எண்ணம் அந்த மனமே அது உற்பத்தி ஆகக்கூடாது. அந்த சலனமே அதுல வரக்கூடாது. அப்ப அந்த நிலை அது ஜீவன்ல ஒரு ஜாக்கிரதை என்ற நிலைமை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த 3 குணங்களும் அதாவது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அது ஒடுங்கும் போதுதான் இததான் 7வது அத்தியாயத்துல ஞானபிதா அகங்காரத்துக்குரிய நான் என்ன அகங்காரம் பிரம்மாவுக்குடைய சொப்பனம் சுழுத்தி ஜாக்கிரதையில விளக்கம் கொடுத்திருக்காது. அப்ப விஷ்ணு என்ற அந்த மனதுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரக என்ற நிலையில நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஜீவனாகிய சிவன் என்ற ருத்ரன் என்ற நிலையில இருந்தது சிவன் என்ற நிலைக்கு பாத்தீங்கன்னா அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற முறையில அதனுடைய நிலைமைகளை சொப்பனம் சுத்தி ஜாக்கிரதை முறையில இந்த அத்தியாயத்தினுடைய தெளிவை 22வது அத்தியாயத்துல அந்த விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அதுக்கான விளக்கத்துக்கு அதுக்கான அந்த நிலையை எப்படி நம்ம மனிதராகத்தான் நினைத்து நிற்கின்றோம். விஷ்ணு சிவன் அது உண்மையில் அது கிடையாதது. அது நமக்குள் இருக்கக்கூடிய இந்த 6 ஆதாரங்களுடைய அந்த 6 ஆதாரங்கள் மூலமாகத்தான் நம்ம வெளியில வியாபிச்சோம். கூட அகங்காரத்துடைய இந்த 3 நிலைமையாலதான் நம்ம அந்த மாயில நம்ம வியாபிச்சோம். திரும்பி ரிட்டர்ன் போகணும்னா அது அப்படியே ரிவேர்ஸ். அப்ப அதே நிலையில எப்படி வந்தோமோ வந்த வழியே நாம் திரும்பி போனால்தான் நம்மளுடைய மாயையான இந்த உலகத்திலிருந்து இந்த உலகத்தை நாம உற்பத்தி ஆக விடாமல் நமக்குள்ள அது நிலை நிறுத்த முடியும். எப்போ உலகம்னு ஒண்ணு நமக்குள்ள அது உற்பத்தி பண்றோமோ அவரவருடைய உலகம் காணுகின்ற சராசரங்கள் அது எப்பவுமே இருக்கதான் செய்யும். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய ஜீவசக்தியை விரயம் செய்து வெளியில் வியாபிக்கின்றீர்களே, அதை காப்பாத்த தெரியலையே, அதுதான் மாயை. அந்த மாயையான அந்த உலகத்தை வெளியில நீங்க தெரிஞ்சிக்காத உள்ளுக்குள்ளேயே நீங்க அதை நிலைநிறுத்த அதை உற்பத்தியான இடத்திலேயே நிலைநிறுத்திட்டீங்கன்னா நீங்க உள்ளுக்குள்ள இருந்தே வெளியில உள்ள நிலைமைகளும் உள்ளுக்குள்ள நிலைமை எல்லா நிலைமைகளையும் அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் இதை பற்றிய மேலும் விளக்கம் தான் அந்த 22வது அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த முக்குணங்கள் அதுதான் திரிகுண இது ஒரு ரகீதமாய் எல்லாமே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல இணைக்கும் போதுதான் நமக்குள்ள அந்த கைவல்யம் என்ற நிலை சித்திக்கிறது என்பதுதான் ஞானபிதா இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இப்ப சொல்லலாம். சொல்லுங்க.
மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்க. ஐயா, சுக்கிலம் வந்து பிரம்மஸ்வரூபமா இருக்கிறது. ஆமா. அப்ப அந்த சுக்கிலம் வந்து அடுத்த நிலைக்கு கீழே இறங்கி அண்ட பிண்டாண்டங்களையும் உயிர்களையும் உலகத்தையும் படைச்சிருது. ஆமா, உருவமா படைக்கிறது அந்த சுக்கிலம் தான் வந்து உருவமா வாருது. சுக்கிலம் மூலமாகத்தான் ஒவ்வொரு உருவமாகுது. நாய்னா நாய் உருவமாகுது, மனிதன் உருவமாகுது, நமக்குள்ள ஒரு பாத்தா வருது, கண்ணா வருது, இதயமா வருது. இது அது சுக்கிலத்தின் மூலமாகத்தான் அது வருது வருது. அதே மாதிரி ஆமாங்க. அதே ஒரு மனித இயல்புல வந்து இப்ப பின்லேடனையும் அதுதான் உருவாக்குது, கோட்ஸையும் அதுதான் உருவாக்குது. அதே நேரத்தில் உத்தம புருஷர்களையும் ஞானிகளையும் சாது சன்னியாசிகளையும் அந்த சுக்கிலம் இப்படி உருவாக்குது. அது வந்து அதாவது எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த எண்ணத்தோட சேருதோ அந்த மாதிரி உருவம் உருவாகுது. அப்ப எண்ணத்துக்கு வந்து அடிப்படை மனம். ஆமா, மனம் அதுதான். புரியுதுங்களா? சுக்கிலம் வந்து ஒரு ரா மெட்டீரியல் உங்களுக்கு. ரா ஒரு மெட்டீரியல். அரிசி தோசை மாவு மாதிரி வச்சுங்கோ. அது இப்படியாவும் ஊத்திக்கலாம், தோசையாவும் ஊத்திக்கலாம், ஊத்தாப்பு மாதிரி ஊத்திக்கலாம். அந்த மாதிரி தான் ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல். அதுல எந்த எண்ணம் சேருதோ அதுதான் கன்வெர்ட் ஆயிடும், வேற அந்த உருவமா வந்துட்டு உங்களுக்கு அது. ஓ. அப்ப அதான் மனம் ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷம் அப்படிங்கிறது. புரியுதுங்களே? அத வந்து அவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அது அந்த சுற்றுலா அது கன்வெர்ட் ஆயிடுது உங்களுக்கு. அதுதான் கரை, அது ரத்தம் அப்படின்னு சொல்றது. கரைன்றது நம்ம சிவப்பு கலர் ரத்தம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ரத்தம்னு சொல்லியிருக்கோம். சுக்கினம் சுரோனிதம் ஜீவசக்தியான வாயுகள் தான் உற்பத்தி நம்ம சொல்றோம். சுரோனிதம் என்பது ரத்தம் கிடையாது. அதோடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முக்குணங்களுடைய கரை. முக்குணங்களுடைய கரை. அந்த கரை அது 3 எசன்ஸ் அது. அதோட காம்பினேஷன் ஏற்ற மாதிரி அது ப்ரொடக்ஷன் வரும் உங்களுக்கு. அந்த சுக்கில வந்து அந்த உருவத்தை குத்துடும். அதனாலதான் இந்த இடத்துல கலங்கத்துவம் நிஷ்கலங்கத்துவங்கிற அந்த இது வந்துருது. 3 குணங்கள் எந்த கரையில சத்துவ குணம் கூட டேஞ்சர் தான். பிறப்ப இதுக்கு உயிரை பறக்க வச்சுக்கும். ஏன்னா அடிப்படையில நிறைய பேர் பார்க்கலாம், எனக்கு அன்னதானம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாட்டுக்கு நல்ல ஒரு டாக்டர் சேவை செய்யணும்னு பிடிச்சிருக்குன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு கோயில பூஜை பண்றது பிடிச்சிட்டு இருக்குதுன்னு வாங்கோ. ஆனா அந்த அதுக்கு அந்த அது பிடிக்கிறதுன்றதால அது மேல அதுக்குன்னே ஒரு பிறவி எடுத்துடுவாங்க. சரிங்க. அதுவும் டேஞ்சரானது. அப்ப சாமி இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்? நான் துக்கம், நான் சோகம் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல நான் புண்ணியம், நான் நரகம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப வந்து நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்கணும். அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து மனதுல சமீரன் கதியோடு பற்று இல்லாமல் உலகத்தில் நல்ல காரியம் எதுவும்னா சத்துவ குணத்துடைய செயல்கள் எல்லாமே செய்யணும். அது கடமை. அது புரியுது. ஞானத்தில வந்திருக்காரு, 5 ஆசிரமம் நிர்ணயிக்காருன்னா அது சத்துவ குணம் தான். அது அதே சொல்லி மெடிக்கல் மருந்து மாத்திரை வச்சிருக்காரு, அது சத்துவ குணம் தான். பட் எந்த விதத்துல அவர் நிறுவனார்? அது தனக்குள்ள கதியாலதான் நிறுவச்சின்னாரு அவரது. அது மேல பற்றில்லாத சத்துவ குணத்தினுடைய செயல்களை செய்ததால் தான் அது நிறுவப்பட்டது. கரெக்ட். பூர்வாங்க மூல காரணம் அது. மூல காரணம் அதுதான். அந்த சத்துவ குணம் அந்த ஜீவன் வரைக்கும் தான் போவோம். ஜீவனுடைய எல்லை அதை தாண்டி அதால போக முடியாது. அது உற்பத்தியானதால ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் விடும். அது அப்புறம் அந்த ஜீவன் தான் தன்னை பிரம்மத்துல நிலைநிறுத்திக்கணும். புரியுதுங்களா? அதே ஜீவன் அசைவிலே இருந்ததுன்னா அது வெளிநோக்கி போயிடும், சத்துவ குணமா மாறிடும். சரி, புரியுங்களா? அது குறிப்பிட்ட எல்லை வரையும் தான் நீங்க அழைச்சு செல்லும் உங்களுக்கு. அது அந்த ஜீவன் அந்த ஜீவன்ல இருந்து உற்பத்தியானதால அந்த ஜீவன் வரைக்கும் தான் போவோம். அந்த ஜீவன் தான் பிரம்மத்தை நோக்கி இப்ப ஆகாசமாக போகணும். ஆமா, அடுத்த உச்சகட்டம் மேல போகும்போது அந்த மாதிரி அசைவில்லாத நிலைக்கு போகணும். அது சத்துவ குணம் வந்து அந்த உலகத்தில் இருந்து நம்ம செயல் செய்ய சொல்ல. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதுங்களா? பல்வேறு ஒரு சாப்பாடு வேணும்னாலும் ஒரு விவசாயியோட ஒத்துழைப்பு தேவைப்படுது, பஞ்சபூதங்கள் ஒத்துழைப்பு தேவைப்படுது. இந்த உடம்ப காப்பாற்றணும்னா கூட சரி. அது அப்போ உலகத்துல இருந்து நம்ம எவ்வளவு நன்மை பெறறோம், செய்யணும்ல நம்ம அந்த உலகத்துக்கு. அது ஆனா பற்றற்று இருக்கணும். அதுக்குதான் பாத்தீங்கன்னா சதா பிராணாயாமம் போது சேர்ந்தீங்கன்னா நீங்க எண்ணங்களற்ற நிலைமைக்குள்ள நீங்க இருப்பீங்க. அது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய இது எல்லாமே
ஓ, நீங்க பிறப்பினுடைய நோக்கம் வந்து நம்ம மட்டும் பயனடைதல் இல்லை, இந்த உலகத்துக்கும். ஏன்னா நான் வேற உலகம் வேறன்றது கிடையாது. கிடையாது. ஓ. ஒரிஜினல் அந்த மாதிரி ஆன்மீக நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போறவங்க உலக நன்மைக்காக தான் அவங்க இருப்பாங்க. ம். சரி நான் வேற சரி. உலகம் வேற கிடையாது. ம். புரியுதுங்களா? அந்த ரைட். எண்ணத்தை அதுக்குதான் உண்மையான அன்பு, கருணை, தயை, பாசம். அதாவது பாசம் கூட இந்த இடத்துல டேஞ்சரான விஷயம். அது ஆமா புரியுதுங்களா? அது அன்பு, ஆமா. கருணை, தயை, இது இருந்தா மட்டும்தான் வித்தியார்த்திகளுக்கு தன் ஜீவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். இது ம். இல்லாத இருந்து ட்ரையா இருந்ததுன்னா அவங்களால ஆகவே முடியாதது. ஒண்ணு முடியாது. மட்டும் நினைச்சுங்க, இந்த ம். வித்தை எதுக்குன்னா உங்க ஜீவன் மேல உங்களுக்கு ம். சிநேகம் வரவேற்கிறதுக்குத்தான் இந்த வித்தை, வேற எதுக்கும் இல்லை. ம். உண்மையா சொன்னா உண்மை ஓ. ரைட் ரைட் ரைட். உங்க ஜீவன் மேல அன்பு இல்ல, ட்ரையா இருக்கீங்க. ஃப்ரீயா இருக்கீங்க. உங்க ஜீவன் மேல கருணை இல்ல, கருணை காஞ்சி இறக்கம். போயிருக்கீங்க. ஆமா. சரி சரி சரி. அத வர வைக்கிறதுக்கு தான் இந்த வித்தை. இத ஜீவன்னா என்ன, உயிர்னா என்ன புரிஞ்சுக்க தம்பி முதல்ல, அப்புறம் வாழு அப்படிங்கிறாரு. அது வந்துச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சதா பிராணாயாமம் நடந்துடும். ஆனா இப்ப வித்தியாசத்துக்கு இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ம். ஆமாங்க. ரைட். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் காலையில எழுந்துக்கிறதுல இருந்து ஒரு கருணையா ஒரு அன்பான அந்த பார்வையே தவறா இருக்குது. ம். பாக்குறது இல்லையே. இல்ல. இப்போ ஒரு மரம் செடி போட்டாலும் அதுல ஒரு கருணையாவை பாக்குறீங்க, இல்ல. கருணையை பார்க்கறது இல்ல. மெக்கானிக்கலா தானே பாக்குறீங்க, ஆமா. மேக்ஸிமம் இல்ல அப்படிதான். வேண்டாம் வெறுப்பா தானே பாக்குறீங்க, இல்ல ம். உங்க சுயநலத்துக்காக எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் தானே பாக்குறோங்க. உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அது ம். ஒரு கருணையா நம்ம பாக்குறது இல்லையே. இல்ல. அப்ப நம்மளும் ட்ரையா இருக்கு. அது நம்ம நம்மில் இருந்து பிரதிபலிக்கப்பட்டதை நம்மளால கருணையா அன்பா பார்க்க முடியலன்னா, முடியல. தயையா பார்க்க முடியலன்னா எப்படி நம்ம ஜீவனை நம்மளால பார்க்க முடியும்? அது எப்படி ஜீவ சிநேகம் எப்படி வரும் அப்படி வராது. வராது. என்னிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டதே என்னால பார்க்க முடியல, சரியாக அன்பா பார்க்க முடியலன்னா என்னை எப்படி நான் அன்பா எந்த உண்மையான அன்பு என் ஜீவன் மேல இல்லையே, பக்தி விசுவாசம் எனக்கு இல்லையே. ம். சரி. புரியுதா? புரியுது. ஆமாங்க. அதுதான் வித்தியார்த்திகள் இதான் ம். பண்றாங்களே தவிர ம். அவங்களுக்குள்ளோ ம். அன்பு, கருணை, தயை, பக்தி இந்த நோக்கமே இல்லாத இருக்கிறதாலதான் 20 ம். வருஷம் வித்தை பண்ணி கூட ஒரு பயணம் இல்லாத இருக்குது. ஏதாவது அதை உணர வைக்கிறதுக்கு சமய சந்தர்ப்பம் கிடைக்கல, இல்ல வாய்ப்பு கிடைக்கலையா, இல்ல அவங்க இல்ல முயற்சி இல்லையா? இல்ல ஒன்னும் புரிஞ்சிக்கல விதையை பத்தி. புரிஞ்சுக்கலாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப வேதத்தை புரிஞ்சிக்கல. புரிஞ்சுக்கலாம். புரியாமல் புரியுதா? தன் செயலை செய்கிறார்கள். அதாவது திறமையோடு முயற்சி செய்யறது ஒரு வகை, ஒரு வகை. ஆமா. திறமை இல்லாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதான் அதான். சரி சரி. புரியுதுங்களா? புரியுதுங்க புரியுதுங்க புரியுது, நல்லா புரியுதுங்க. அதனாலதான் ஏற்றி தோத்துட்டே இருக்கோம். கரெக்டுங்க. ஆணி வேற சொல்லிட்டீங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான் அதான். புரியுதுங்களா? 2 வகை முயற்சி இருக்கு. ம். அதாவது திறமையோடு தகுதியும் திறமையும் இருந்து முயற்சி பண்ணா அது சக்சஸ். அது சக்சஸ் ஆகுது. ஆமா. தகுதியும் இல்ல திறமையும் இல்ல, ஆனா சித்த அது வித்தை பயிற்சி பண்றோம். பண்றோம். ம். அதுதான் 20 வருஷம் 25 வருஷம் பண்ணா கூட அவ்வளவுதான். அப்படி எனக்கு ஒண்ணும் நான். உணரல. அடுத்த சித்த வித்தையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ரைட் ரைட் ரைட். அப்ப அதுக்கான தகுதியை உருவாக்கணும், அதுக்கான திறமையை உருவாக்கணும். தகுதி மட்டும் போதாது, திறமையும் உருவாக்கினேன். ம். கூடுதல் இந்த முயற்சியும் இருக்கும் போது மட்டும்தான் இவ்வளவு. உலக விஷயம் கூட இதேதான், ம். 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 வித்தைக்கு மட்டும் கிடையாது இது. உலக விஷயம். உலகத்தில் நீங்க எந்த விஷயத்துல நீங்க செயல்படுத்தினாலும், நீங்க படிக்கணும்னாலும் சரி, இது ஏதோ ஒரு ஜாப் செய்யணும்னா கூட சரி, இது ம். தகுதி, திறமை, முயற்சி இது ம். 3 ஒரு சேர இருந்தா மட்டும்தான் அது பர்ஃபெக்டா ரிசல்ட் வரும் உங்களுக்கு. அது ம். சரி சரி. இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த தோல்வி வந்துட்டே முழு சக்சஸ் வராது உங்களுக்கு. ஓ. ரைட் ரைட். சரிங்க சரிங்க. இப்ப அடிப்படை தகுதி அன்பே சிவன் சொல்லியாச்சு அது. ஆ. ஆனா அன்பில்லாத இருக்கும், அதான் பிரச்சனை. எசன்ஸ் எசன்ஸ் வேணும். எசன்ஸ் இருந்தா தான். இல்ல ஆமா. அதாவது. புரியுதுங்களே? அந்த ட்ரூ அன்புன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் அற்ற நிலைதான் ட்ரூ அன்பு. ஓ. சரி 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 சரி. அதுதான் இருக்கிறதை ஜீவனை ஜீவனாவே பார்க்க முடியும். அது பார்க்க முடியும். அதுல ஏதோ ஒண்ணு கலந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சவன் இவனுக்கு தெரியாதவன், இவன் நல்லவன் இவன் கெட்டவன்ற மாதிரி பேதம் வந்துடும். அது அன்பு கிடையாது. அன்பு கிடையாது. ரைட் ரைட்.
சரி சரி சரி. ஜீவனை ஜீவனாகவே உணரக்கூடியதுதான் ட்ரூ அன்பு. ட்ரூ அன்பு. ம். விட்டுட்டு வேற ஏதாவது கண்ணு தெரிஞ்சுன்னா அது கிடையாது. அதுக்குதான் ஞானபிதா சொல்லியிருக்காரு. 6வது அத்தியாயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஆடோ மாடோ கோழியோ எல்லாமே உருவத்தை, இந்த அகங்காரத்துக்கு தான் இனபேதம் உள்ளது. ஆனா ஜீவன்ற சமயத்துல எல்லாமே ஒண்ணுதான்ட்டார். ரைட் ரைட் ரைட். சரிங்க எதுவுமே எண்ணங்கள் கிடையாது, குணம் கிடையாது. ஜீவனுக்கு இயல்பான குணம் வந்து எண்ணங்கள் கிடையாது, முக்குணமே கிடையாது, அதுக்கு மனமே கிடையாது. கிடையாது. ஜீவனுக்கு மனமே அந்த கிடையாது. ஜீவனை மட்டும்தான் பார்க்க வேண்டும். 6வது சரி. அத்தியாயத்துல இதை பத்தி தெளிவுபடுத்திட்டாரு. ஓ, பாத்துறேன், எடுத்து பாத்துறேங்க. ரைட் ரைட். சரி சரி சரி. ஓ, சரிங்களா? ரைட். அதுதான். அப்ப வந்து எதை பார்த்தாலும் எதை இருந்தாலும் உலகத்தை ஒரு ரசனையோட இயற்கையாவே பாக்குறது. ஒரு கரெக்ட். இயற்கையை ரசிக்க தெரியுதா? ஒரு பார்க்க போனா கூட ஒரு வித்தியார்த்திக்கு ம். ஒரு பட்டாம்பூச்சி போகுது, ரசிக்க தெரியுதா? ஆ, இல்லையே. இல்ல இல்ல இல்ல. அத அன்பா பார்க்க தெரியல, இருக்கிறது அதோட இருக்கிற பேச மாதிரி தெரியல. அன்பை பாக்குறது இல்லையே. ம். சிக்கலே அந்த அதான். ஆமாங்க. அந்த ஜீவ தயவு இல்ல அந்த இடத்துல. இல்ல அது ரைட். கருணை. அதனால இவன் ரொம்ப நாள் வித்தை பண்ணி கூட அப்படியே ட்ரையாவே இருக்கிறது. சரிங்க சரிங்க சரிங்க. வெளிநோக்கி இருக்க, உள்நோக்கியும் நான் வெளியில உள்ள பார்க்க தெரிஞ்சாதான் வெளியில அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. உள்ளில் உருவானாதான் அது வெளியில அந்த மாதிரி கருணையா பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து உருவானம். ஆமா ஆமா. உள்ள இருந்து உருவாகணும். அதுக்குதான் அந்த ஜீவனுடைய சிநேகம் வேணும்ன்றது. அந்த சிநேகம் வளர வைக்கிறதுக்கு தான் இந்த சமீரனன் கதி. சரிங்க சரிங்க சரிங்க. ரைட்டுங்க. ஓ, சரிங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். சரி, ஓகே. நாளைக்கு விடுமுறை நாள். இந்த ஆமா. விடுமுறை நாளிலும் நம்ம ஏகப்பட்ட மற்ற நாள்ல பொறுப்புகள் இருக்கும். இருந்தாலும் இந்த விடுமுறை நாட்கள்ல நமக்கு ஓய்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் என்பது அதிகமாக இருக்கும். அதையும் சரியது அவரவருடைய ஜீவனுக்காக, அதை மேல்கதி போவதற்காக, நற்கதி அடைவதற்காக, அதுக்காக பயன்படுத்தி என்பது அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது தான் நம்ம ஜீவன் மேல நமக்கே வந்து இயல்பாகவே உண்மையான அந்த பக்தி விசுவாசம் என்பது இயல்பாவே இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ நான் மற்ற விதத்துல உலகத்துல பொழுதுபோக்குறன்ற முறையில மற்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தும் போது அந்த விடுமுறை நாட்களும் அது அது உலகவாசி மேல நம்மளுக்கு அது வேஸ்டா தான் போயிடும். அதற்காகத்தான் ஞானபிதா இந்த நாட்கள்ல அவர் காட்டிய வழியில நம்ம போகணும்னா, சீக்கிரம் அந்த இலக்கை அடையணும்னா, நமக்குள்ள நம்ம ஜீவன் மேல, அவரவர்களுடைய ஜீவன் மேல ஒரு தயை உருவாகணும் வேண்டும் என்றால் அது சதா பிராணாயாமம். ஒரு குறிப்பிட்ட டைம் பிக்ஸ் பண்ணிங்கோ. நாளைய ஒரு நாளாவது தொடர்ந்து நடத்தி பாருங்க. அதுக்கான ஒரு ஒத்திகை, ஒரு பயிற்சி. அந்த மாதிரி பண்ணும்போது தான் அதனுடைய நன்மையை நாம் உணரும் போது தான் நம்ம தொடர்ந்து 365 நாளும் 24x7 அந்த மாதிரி தொடர்ந்து பிராணாயாமம் நடத்துறதுக்கு ஒரு வழி வகுக்கும். இருக்கிற டைம்லயே நம்ம பண்ண முடியலன்னா நம்ம எப்படி இனிமேல் மீதி இருக்கிற டைம்ல நம்மளால பண்ண முடியும்? இப்ப என்ன இருக்கிறதோ, எந்த டைம் கிடைக்கிறதோ அதை வந்து வித்தைக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் போது தான் நாம் கொடுத்த அந்த உறுதிமொழி உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் அதை முழுமையாக நம்மளால அதை காப்பாற்றி கொள்ள முடியும். அப்போதுதான் ஞானபிதா அவர் காட்டிய வழியில, ஞானபிதா எப்பயுமே நம்ம கரெக்டா செஞ்சுட்டா அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்துடுவாரு, கிடைக்க வேண்டியது அது கிடைச்சிடும். நம்மளுடைய சரிவர பயிற்சியோ முயற்சியோ தகுதியோ திறமையோ அது இல்லாததால தான் இன்னும் இந்த மார்க்கத்துல இருந்து ஒரு தன்னிறைவு அடைய முடியல. அப்ப அதுக்கான எல்லா வழிகளையும் இந்த வித்தை மார்க்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, சதா பிராணாயாமத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்தையும் அதை உருவாக்கும் போது மட்டும்தான் அவரவர்கள் தான் அவரவர்களுக்கு அது உருவாக்கி கொள்ள வேண்டும். மற்றவர்களால வழிதான் காட்ட முடியும். அப்படி இருக்கும் போது, பயணம் செய்யும் போது மட்டும்தான், அந்த தன்னிறைவு அடையும் போது மட்டும்தான் ஞானபிதா கூறிய அந்த இலக்கை அடைய முடியும் என்பதை தான் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துவதுடன் எனக்கும் இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நாளைக்கு தொடர்ந்து 10வது அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
ஆமா.